நம்ம வீட்டு லட்சுமி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பணத்தை மதிக்கணும். இந்த லட்சுமி தான் உலகத்தையே வாழ வைக்கும். இந்த லட்சுமி நிரந்தரமா நம்ம வீட்டுல நிலைக்கணும்னா வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் 3 முக்கியமான பாடங்களை கத்துக்கிட்டு தான் ஆகணும். 1 வேல்யூ ஆஃப் மணி, 2 வேல்யூ ஆஃப் லேபர், 3 வேல்யூ ஆஃப் டைம். புரிஞ்சுதா? புரியுது. எங்க சொல்லுங்க பாப்போம். பணத்தோட அருமை, தொழிலோட அருமை, நேரத்தோட அருமை. கரெக்ட். வாழ்க்கையில இதுதான் நான் அனுபவ ரீதியா படிச்ச பாடம். என்னடா நம்ம பணத்தை கேட்டா இவ்வளவு பெரிய லெக்சர் அடிக்கிறான்னு நினைச்சுக்காதீங்க. நீங்களும் உங்க அப்பா மாதிரி நல்லபடியா முன்னுக்கு வரணும் தான் இவ்வளவு சொல்றேன். இந்த என்ன சார் வாங்க, எப்படி இத வந்துட்டேன் சார். நம்ம என்ன பணம் கொடுத்தாரா? கொடுத்தாரு. கூடவே ஒரு மணி லெக்சரையும் சேர்த்து கொடுத்தாரு சார். அவர் லெக்சரை விடுங்க, ஊருக்கு உபதேசம் பண்றவரு அவர் வீட்டுக்கும் கொஞ்சம் பண்றது தானே. சொந்த பெண்டாட்டி பிள்ளைகளையே கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த பிள்ளைகளும் பொண்ணு அந்த அம்மாவும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சாரதம்மா ஒன்னும் சொல்லலையே கேட்கலையேன்னு என் மேல ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. உங்களுக்கு என்னென்ன புடவை பிடிக்குதோ வாங்கிக்கலாம். ஆனா என் கூட கட்டிக்கிட்டு வர்றதுக்கு ஏத்த மாதிரி ஹை கிளாஸா இருக்கணும். சாரதாம்மா, உண்மையிலேயே நீங்க கர்ணனுக்கு அக்காவா பிறந்திருக்கணும். நல்லா சொன்னீங்க. 7 ஜென்மத்துக்கும் எங்களுக்கெல்லாம் நீங்களே ஃப்ரெண்டா பிறக்கணும். அது சரி, சீக்கிரம் செலக்ட் பண்ணுங்க. சாரதாம்மா, எனக்கு இந்த பராசக்தி பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? எடுத்துக்க. சாரதாம்மா, சாரதாம்மா, இந்த எங்க வீட்டு பிள்ளை முந்தானே ரொம்ப அழகா இருக்கு. எடுத்துக்க. இந்த அப்பா கோபி அவங்க செலக்ட் பண்றதையெல்லாம் சீக்கிரம் பார்சல் பண்ண. சரிம்மா. அதோட வீட்டுல மாத்தி கட்டிக்கிறதுக்கு மதுரை புட்டா புடவை ஒரு 30 வேணும். அதையும் பேக் பண்ணிடுறேன். சரி, சீக்கிரம் பேக் பண்ணு. ஆகட்டும். வீட்டுக்கு பில் அனுப்பிச்சிடு. சரிம்மா. வாங்கடி போலாம். அப்புறம் அடுத்த ப்ரோக்ராம் தாச பிரகாஷ் ஹோட்டல்ல வயர் நிறைய டிஃபன் சாப்பிட வேண்டியது. வெரி குட். அங்கே என் டாக்டர் மாலாவையும் வர சொல்லியிருக்கேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வள்ளல் சந்து 20ஆம் நூற்றாண்டு கண்ணன். என்னடா மிஸ்டர் சந்திர, உன் பிறந்த நாள் விழாத நாங்கெல்லாம் பணம் போட்டு ஏதோ காமாட்சோமானு கொண்டாடலாம்னு இருந்தோம். நிறுத்துடா, காமாட்சோமானு கொண்டாடுறதா? இல்ல, நான் யார் தெரியுமாடா? லட்சாதிபதி சோமசுந்தரத்தினுடைய மூத்த மகன் உயர்திரு சந்துரு. பீகமான எவ்வளோட சில்லற வேணும்? கொடுங்க. கபாலி வாலி, இந்த மாதிரி ஒரு விழா இந்த நாட்டுல நடந்திருக்கவும் கூடாது, இனி நடக்கவும் கூடாது. அந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணணும். புரியுதா? புரியுது. தேங்க்யூடா இவன. டேய் பசங்களா, பி ஹாப்பி. ஒரு கவாலி படுறான். கவாலியா? உன் தம்பி ராஜுவோட டிராமால கேட்டோமே அந்த கவாலியா? மனம் வேண்டும் மீரே சலாம். பல்லாக்கு போல் வந்த பெண்மானை தன்னோடு அழைக்கின்ற சுகம் வேண்டும் தேரே குலாம். வயதான போது விளையாடு எண்ணம் வர வேண்டும் நேரே சலாம். மலர் தூவும் மஞ்சம் தனிலே என் நெஞ்சம் தர வேண்டும் தேரே குலாம். மீரே சலாம் தேரே குலாம். மீரே சலாம் தேரே குலாம்.
பரங்கிக்காரங்க படையெடுத்து வர்றாங்க. நம்ம பாடலை நெருங்கிட்டாங்க. என்ன? நான் கவாலி கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் நாட்டை பிடித்து விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டு விட்டாரா தப்பு கட்டவர்? என்னை யாரிடம் நினைத்தார்? ராமத்தின் துக்குளக்காரர் மஜாக்கா. எங்கே தாவரி? அவன் ஒத்திகைக்கு வரல. ஏன்? அவங்க அம்மா லண்டன் தோட்டத்து ஆஸ்பத்திரியில படுத்தியா கிடக்காங்களாம். ₹50 அவசரமா தேவையா. என்னையா விளையாடுறேன்? போன மாசம் எங்க அப்பா எனக்கு கொடுத்த காலேஜ் ஃபீஸ்ல ₹50 முன்பணமாக கொடுத்திருக்கிறேன். கழுத ஒழுங்கா ஒரு இடத்துல கூட வரல. அதுக்குள்ள இந்த மாசம் பணம் கொடுத்தா தான் நடிக்க வருவேன்ட்டான். அட போயா, அவன் வரல நாடகமே நடக்காதா? நான் போறேன் போர்க்களத்துக்கு. மேலை நாட்டானே, இதெல்லாம் ஒரு பாட்டல் வீட்டு நாடா? ஏடா எதற்கு வந்த கூடா? உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி முறியடிப்பேன். போர் போர் போர். மூச்சு வாங்குறது கொண்டாயா ஒரு சோடா. சோடா அது ஒரு கேடா போடா. நான் சொல்லல, கடைக்காரன் சொன்ன வார்த்தை. ஏன்? சோடா பீடி பீடா பாக்கி ₹800 நிக்குதான். உடனே கொடுத்தன போய் சொன்னான். சொல்லிட்டானா? ஐயோ அறிவு அவனுக்கு. நாடகம் அரங்கேற்றம் பண்ண போறோம், அமோகமா வசூல் எதிர்பார்க்க போறோம். அது வசூல் வந்த உடனே உன்னை பைசா பண்றேன்னு சொல்ல வேண்டியதானே? நீ சொல்லிட்டேன். இந்த தேவாங்கு போய துக்ளக் வேஷம் போட்டா எவையா நாடகத்துக்கு வருவான்? துட்டு வராது, துப்பிட்டு தான் போவேன். பல்ல கழட்டுவேன். அவன் என்ன சொல்றது? எனக்கு எவன் போட்ட வேஷமா இருந்தாலும் நான் போடுவேயா? ஓடுங்க. ஏன் சைத்துக்கு தைச்ச ட்ரெஸ் எடுத்துக்கல நல்லா இருக்குங்க. என்ன தெருவில் போற பையன் நினைச்சானா? லட்சாதிபதி வீட்டுக்குள்ள. ஆமா. இங்க மாத்திரம் இல்லையா, வண்ணாரப்பேட்டை, சவுகார்பேட்டை, ராயப்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, சைதாப்பேட்டை, குரோம்பேட்டை, பேட்டைக்கு பேட்டை, தியேட்டருக்கு தியேட்டர் நாடகம் போட்டே தீருவேன். நான் தான் ஹீரோ. நடிச்சா தீருவேன். சோடா குடிச்சா தீருவேன். சோடா குடிச்சே தீருவையா? நான் பணத்தை வசூல் பண்ணியே தீருவேன். ஒழுங்கா ₹800 கடனை எண்ணிவை. ஏதோ பெரிய வீட்டு பிள்ளையாச்சு கடன் கொடுத்தா எத்தனை நாளைக்கு இழுக்கிறது? இப்ப உங்க அப்பாட்ட போய் சொல்றேன். ஐயா 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 கந்தையா கந்தையா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறையா, தயவுசெய்து மாத்திரம் பண்ணிடாதையா. எங்க அப்பா இருக்காரே, அவர் பதுங்குற புரி, பாயவும் செய்வார், அவருக்கு கடிக்கவும் தெரியும். தயவுசெய்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க, இல்லைன்னா என் கம்பெனி கலைவரம் ஆயிடுயா. பொறுத்த வரைக்கும் போதும். உங்க அப்பா விட்டு போய் நான் பணத்தை வசூல் பண்ணலாம். என் பேர் கந்தசாமி இல்ல. முருகா முருகா. யஸ்மா, இன்னும் வீட்டுக்கு யாருமே வரலையா? எல்லாரும் தினம் 9 மணிக்கு மேல் தானங்களே வர்ற வழக்கம். அதோ அம்மா வர்றாங்க. போதும்பா போதும். 4 கடை ஏறி இறங்கி ஒரு நல்ல புடவை வாங்குறது கூட நேரம் இல்ல. 9 மணிக்கே வீட்டுக்கு வந்தாகணும். சரி சரி வேட. பணக்கார வீட்டு பிள்ளையா பிறந்துட்டு பிகாம் ஆனர்ஸ் பாஸ் பண்ணிட்டா மட்டும் போறோமா? பாக்கெட்ல அட்லீஸ்ட் ஒரு 10,000 வேண்டாம்? சில்லற செலவுக்கே சீரழிய வேண்டி இருக்கு. இந்த தகராறு பிடிச்ச ஸ்கூட்டரை வித்துட்டு உடனடியா ஒரு மாரிஸ் மேனர் காராவது வாங்கினாத்தான் மானம் போகாம வீடு வந்து சேர முடியும். அங்கெங்க நின்னு போகுது. தசரத ராஜகுமாரா அலங்காரா. நான் 3 வருஷமா ஃபெயில் ஆயிட்டே தான் இருக்கிறேன். இப்ப கூட பேப்பர்ல படிச்சேன், 6 பசங்க காலையில இடம் கிடைக்காம தற்கொலை பண்ணிட்டாங்க. நான் வாங்க மாட்டேன், உயிரோட தான் இருப்பேன். நான் ஃபெயில் ஆயிட்டே வாங்க மாட்டேன். கேட்டியா? எல்லாரும் எங்கெங்கயோ அலைஞ்சிட்டு களைப்பா வந்திருக்காங்க. போய் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணு. சரிங்க. என்னங்க இது அதிசயமா இருக்கு? இன்னைக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களோட உட்கார்ந்து சாப்பிட வந்துட்டீங்களா? என்னவோ வருஷத்துல ஒரு நாளாவது எல்லாரோட உட்கார்ந்து சாப்பிடலாங்கிற ஆசை. அப்படி ஒரு ஆசை இன்னும் உங்க மனசுல ஒட்டிக்கிட்டு இருக்கிறது நான் செய்த புண்ணியம் தான். முருகா முருகா, அரிசியில கல்ல பொறுக்குனீங்களா இல்லையா? பிடி சோத்துல படி கல்லு. முருகா, இது என்ன ரசமா இல்ல விஷமா? இத சாப்பிட்டு நான் எப்படி உயிரோட இருக்கிறது? முருகா, என்னங்க தம்பி, என்ன அது சாப்பாட்டு மேல ஈ பறந்து போகுது? இப்படி பூச்சி குடுமா யார் சாப்பிடுறது? கொண்டு போய் நாய் கொட்டியா? டேட்டி ஃபெலன். முருகா, என்னங்க தம்பி? என்னது இது? மோர். தண்ணி மோர் உன்னை தனித்தனியா தானே கேட்டேன், ஒன்னாவா கேட்டேன்? இது என்ன? புடலங்கா கூட்டுங்க. புடலங்கா கூட்டு? நானே புடலங்கா, எனக்கு எதுக்கு புடலங்கா? அரிசி வேற அரவேக்காடு, வயிற்று வரி. முதல்ல 2 சோடா என் பெட்ரூமுக்கு கொண்டா. தாயை போல பிள்ளைங்க. நிஜமா சொல்லுங்க யசுமா, நான் வரைக்கும் சோத்துல கல் இருந்துதான் ராத்திரி விஷ மாதிரியா இருந்தது. அவர் வயிற்று வலிக்கு என் சமையல காரணம் சொல்லுங்க யசுமா. அடடே, நீ ஏப்பா குழப்பிக்கிற? சமையல் அருமையா இருக்கு. இத பாரு, பசி இல்லாதவனுக்கு சோறு போடுறதும் பட்ட மரத்துக்கு தண்ணி ஊத்துறதும் ஒண்ணுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க.
அவங்க எல்லாம் ஹோட்டலுக்கு போய் மூக்க பிடிக்க ஒரு பிடி பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. சந்துரு எரிஞ்சிட்டு போன சாப்பாடை இங்க போடு. ஏன் பார்த்தாங்கிற பிள்ளைங்க செய்யற தவறுக்கெல்லாம் தகப்பன் தலை கொடுத்துதான் ஆகணும். சும்மா போடு போடு. ஒரு பிடி சோறு கிடைக்காம நாட்டுல எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கிறது இவங்களுக்கு தெரியாதுப்பா. நாம சாப்பிடுற ஒவ்வொரு பருக்கையினுடைய தலையிலையும் அதை இன்னாருதான் சாப்பிடணும்னு பகவான் எழுதி வச்சிருக்காருப்பா. இதை பாழாக்குறது தன்னைத்தானே அழிச்சுக்கிற மாதிரி. இந்த உண்மையெல்லாம் நம்ம ஜனங்களுக்கு தெரிஞ்சா நம்ம நாட்டுல ஜென்மத்துக்கும் உணவு பஞ்சம் வராதுப்பா. தினம் இப்படிதாங்க எஜமா பாழாகுது. என்ன தினம் இப்படித்தான்? இந்த மாசத்து பட்ஜெட் நான் கொடுக்கல, அம்மா கொடுத்தாங்க. புடவைக்கடை பில்லு 2000, சந்திரவுக்கு 1500, மாலாவுக்கு 1000, ராஜுவுக்கு 500. எனக்கு தான் ரேட்டே கம்மி. ஏன் ஜாஸ்தியா இருக்கா? வேணா பட்ஜெட்ல பாதி கட் பண்ணுங்க, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பெத்துட்டா போதுமா? பையன் வந்து நிக்கத்தான் இப்ப அப்பா கொடுக்கத்தான் வேணாம். முடியாதா அம்மா? பணம் என்ன தூக்கி புளியங்கொட்டை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? புளியங்கொட்டை அவ்வளவு சுலமா தூக்கி எரிஞ்சிருவீங்களா? காப்பி கடைக்காரர்கிட்ட கேட்டு பாருங்க, அவனுக்கு தான் தெரியும் அதனுடைய மதிப்பு. வசூலிக்கிற விதத்துல வசூலிக்கிறது. என்னங்க இது? காலம் காத்தால அவனை பிடிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்னடி இது? 2000 ரூபாய்க்கு புடவை வாங்குறது? கட்டிக்க புடவை வாங்குறது கூட ஏன் இப்படி கஞ்சத்தனம் பண்றீங்க? நானா கஞ்சத்தனம் பண்றேன்? இப்படி வா, இப்படி இப்படி வா. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்ன? புடவை இல்ல? உன் மக மருமக பேத்திங்க பேத்திங்க கட்டினாலும் இன்னும் மிச்சம் இருக்கும் போல இருக்குது. அப்படின்னா புதுசா துணிமணி வாங்குறதே தப்புங்கிறீங்களா? சாரதா, வயத்துக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அது மாதிரிதான் மானத்தை காப்பாத்திக்க உடையும். அமிர்தமானாலும் அளவோட தான் சாப்பிடணும். போதும் போதும், இத பாருங்க. உங்களுக்கு பொறுக்கல என்ன? இருக்கிற புடவை எல்லாம் கந்தல் கந்தலா வீழ்ச்சி கட்டிக்கிட்டு தெரு தெருவா சுத்துறோம். அதை பார்த்து ரசிச்சாவது உங்க வயசுல பாலை வாத்துக்குங்க. சாரதா, நீங்க எல்லாம் சுகமா இருக்க கூடாதுன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, குந்தி தின்னா குன்றும் மாளும்னு சொல்லுவாங்க. அது என்னமோ எனக்கு தெரியாது. நான் பிறந்ததுல இருந்து கஷ்டத்தையே கண்டறியாதவ. இந்த மாதிரி கஞ்சத்தனம் எல்லாம் எங்களுக்கு பழக்கமே இல்லை. சாரதா, சோலையா இருக்கிற இந்த குடும்பத்தை பாலையா மாத்தாம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. ஒண்ணு மட்டும் மறக்காது, பெண்ணுதான் குடும்பம், குடும்பம் தான் பெண்ணு. இந்த வாழ்க எங்க அப்பா, வாழ்க அவன் கையெழுத்து, வாழ்க எங்க தலையெழுத்து. அம்மா அப்பா கஞ்சன் இல்ல, கொஞ்சம் கன்றி அவ்வளவுதாம்மா. செக்க என்கிட்ட கொடுமா, கேஷ் பண்ணி என் பணத்தை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொண்டு வந்து உங்ககிட்டே கொடுத்துறேன். கொடுமா. அம்மா அம்மா, சோடா கடைக்காரன் என்ன பாடா படுத்துறான், கொடுக்குறேன் ஓடா ஒழிக்கிறவன். எனக்கு கொடுமா. அம்மா அம்மா, என் பணத்தை எனக்கு கொடுமா. ஐயோ கடவுளே, 5000 ரூபாய் கேட்டதுக்கு 2000 ரூபாய் கொடுத்திருக்காரு. இப்ப நான் என்னடா செய்வேன்? அம்மா அம்மா, சோடா கடை பாக்கிக்கு இது போதுமா? எனக்கு கொடுமா. அம்மா, சோடா கடைக்கு 2000 உனக்கு கொண்டாங்க. சோடா பாக்கி வீட்டாலே. ஏன்டா எல்லாரும் டல்லா உட்காந்துருக்கான்? சினிமாக்கு நேரமாக புறப்படுங்களாடா? சந்திரு, இன்னைக்கு அந்த தியேட்டர் மேனேஜர் எங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டான்பா. யாரா என்ன சொன்னா? டிக்கெட் இல்லேன்னு சொல்லிட்டான். ஏண்டா எனக்குன்னு சொல்றதானே? சொன்னேன், உனக்கும் இல்ல உங்க ஒப்பனுக்கும் இல்லன்ட்டான். என்னது? உங்க ஒப்பனுக்கும் இல்லன்ட்டான். ஏண்டா டேய், இத கேட்டுக்கிட்டு சும்மா வந்த? வந்தனா வந்த நீ தான் சும்மா இருப்பியா? நிமிர்ந்து நின்ன உன் தைரியத்துல கேட்க ஒரு கேள்வி. ஏய் மிஸ்டர், இந்த தியேட்டர் ஹவுஸ்ஃபுல் கலெக்ஷன் அப்படின்னு அதுக்கு அவன் சொன்னா 1999 ரூபா 99 நையா பைசான்னா. டேய் விஷயத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன, இன்னைக்கு அடுத்த ஷோக்கு உன் பேர் அந்த தியேட்டரையே புக் பண்ணிட்டு வந்திருக்கேன். வெரி குட் கபாலி, வண்டர்ஃபுல். என் மானத்தை காப்பாத்துறதுக்குன்னே ஆதரிச்சிருக்கீங்களா எல்லா பசங்களும்? கபாலி, இதுல 2000 ரூபாய் இருக்கு, கொண்டுகிட்ட மூஞ்சில வீசி. மனுஷனுக்கு என்னடா முக்கியம்? பிரஸ்டீஜ் முக்கியம். பிரஸ்டீஜ் தான் முக்கியம். அப்புறம் ஏன்டா நிக்கிற? புறப்படுங்க.
வாங்கி பாருமா. என்னடா ராஜா? சோமசுந்தரமன் கோ முதலாளி சோமசுந்தரத்தின் மகன் சந்துருவின் அற்புதமான செயல். அம்மா அண்ணன் பேர் பத்திரிகை வந்திருக்குதுமா. அப்படியா? படி படி. நேற்று பிரபல தொழிலதிபரின் மகன் சந்துரு என்பவர் இந்திரா தியேட்டரில் நடைபெறும் இரவில் பெண்கள் என்ற படத்திற்கு பகல் காட்சிக்கு டிக்கெட் கிடைக்காத காரணத்தால் இரண்டாவது காட்சிக்கு ரூபாய் 2000 கொடுத்து தியேட்டரை புக் செய்து கொண்டு தன் நண்பர்கள் 5-6 பேருடன் மட்டுமே படம் பார்த்தார். அம்மா, இத்தகைய நிகழ்ச்சி சினிமா சகாப்தத்திலேயே முதல் நிகழ்ச்சி என்ற காரணத்தால் சந்துரு என்ற அபூர்வ பிறவியை தியேட்டர் அதிபர், விநியோகஸ்தர், ரசிக மன்ற தலைவர் அனைவரும் ஆளுக்கூறு மாலையாக போட்டு வரவேற்றார்கள். நம்ம சந்திருக்கு மாலை போட்டாங்க. பாருங்க, இப்படி கொடு. என்னங்க 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 இத பாத்தீங்களா? சந்திரோட புத்திசாலித்தனத்தை. பெரிய மனுஷத்தனம் தான் இப்படி இருக்கணும். நீங்களே இருக்கீங்களே. என்னடி அது? நம்ம சந்திரோட போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு. பூமாலையும் போட்டுக்கிட்ட ராஜா மாதிரி நிக்கிறான். இத பாருங்களே. அது மட்டும் இல்லைங்க, உங்க பேரும் பேப்பர்ல வரபடியா பண்ணிருக்கான். அப்படியா? ஆமாங்க. வர்த்தக சங்கத்துல அவனை பிரசிடென்டா தேர்ந்தெடுத்திருக்காங்களா என்ன? ஐயோ, அது இல்லைங்க. அப்போ டிஃபென்ஸ் ஃபண்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருப்பான். அதுவும் இல்லைங்க. இப்ப புரிஞ்சு போச்சு. அனாத பிள்ளைங்களுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுத்து அன்னதானத்துக்கும் ஏற்பாடு பண்ணிருப்பான். ஐயோ, கண்டாவே கண்டாவே. இதெல்லாம் நம்ம சந்திரம் செய்யற பெரிய மனுஷத்தனமா என்ன? பின்ன என்ன? 2000 ரூபாய் பணத்தை கொட்டி காலி பசங்களை எல்லாம் அழிச்சுக்கிட்டு போய் சினிமா பாக்குறது தான் பெரிய மனுஷத்தனமா? இந்த பேப்பரை கொடு, திரும்ப. இத புடிச்சுக்க. இத முதுகுல ஒட்டிக்கிட்டு தெரு தெருவா போய் அல. உன் பையனுக்கு நல்ல விளம்பரம் கிடைக்கும். ராஜு, சந்துரு, என்னப்பா கூப்பிட்டீங்களா? என்னம்மா, அப்பா கூப்பிட்டாரு போல் இருக்க? ஆமா, கூப்பிட்டாங்க. என்னம்மா, நீயே கேள. சந்துரு, பணத்தை அனாவசியமா வாரி எரிக்கிறது பெரிய மனுஷத்தனம் இல்லப்பா. முதல்ல அதை சம்பாதிக்கிற வழியை கத்துக்கணும். அப்பா, ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. நீங்க 6 மாசத்துல சம்பாதிக்கிறத நான் 1/2 நாள்ல சம்பாதிச்சு காமிக்கிறேன். நான் ஒரு பிகாம் ஆனர்ஸ். இது கூட எனக்கு தெரியாதா? படிச்சா மட்டும் போதுமா? அதுக்கு அனுபவம் வேண்டாம்? அனுபவம் எப்படி வரும்? வயசான காலத்துல நீங்க ராமகிருஷ்ணன் மூலையில விழுந்து நடந்து ஆபீஸ்ல உங்க இடத்துல எங்களை உட்காந்து வச்சீங்கன்னா அனுபவம் வரும். என்ன பெரிய அனுபவத்தை கண்டீங்க பெருசா? ஆபீஸ்ல உட்காந்துட்டு மணி அடிப்பீங்க, பியூன் வருவான், பியூன் விட்டு சொல்லி அனுப்பிச்சா கிளார்க் வருவான், கிளார்கிட்ட சொல்லி அனுப்பிச்சா மேனேஜர் வருவாரு. இன்னொரு தரம் விளக்கமா சொல்றேன். அப்பா, மணி அடிச்சா பியூன் வர்றான். சும்மா இருக்க மாட்டேன். அப்பா சந்துரு, நாளையில இருந்து ரங்கசாமி கம்பெனிக்கு போய் நம்ம ரங்கசாமி கிட்ட நீ தொழில் கத்துக்கணும். யாருகிட்ட? உங்க ரங்கசாமி கிட்ட. அதுவும் நான் போய் நல்லா இருக்குப்பா. இத பாருங்க, அந்த ரங்கசாமி நம்ம வீட்டு பழைய சோத்துக்கு பாடாப்பட்டு நீராகாரத்துக்கு நின்னுகிட்டு இருந்தவா. அது மட்டும் இல்லம்மா, அந்த ஆளு நம்ம அப்பா கிட்ட ஆபீஸ் பாய் இருந்தவரு. அதுவும் 6 ரூபாய் சம்பளம். நீ இப்ப என்ன ரங்கசாமி கிட்ட போறியா இல்லையா? சரிப்பா, இப்ப ஏன் கத்துறீங்க? உங்க ரங்கசாமி வியாபாரத்துறையில பெரிய டாட்டா பிர்லாவுடைய அவதாரம் நினைச்சு அவர்கிட்டயே தொழில் கத்துக்கிறேன். வாடா போலாம். சந்து, ராஜு, என்னங்க இது? அவனை கண்ட இடத்துக்கு அனுப்புறதை விட உங்க கூடவே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நீங்களே கத்து கொடுக்க கூடாதா? உன் பிள்ளை வீட்டுக்கு அடங்காதவன், ஊருக்கு தான் அடங்குவான். அத நல்லா புரிஞ்சுக்க. ஹலோ, யாரு? ரங்கசாமியா? ஆமாங்க முதலாளி, வணக்கம். வீட்டுல அம்மா குழந்தைங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? இருக்கோம்ப்பா, இருக்கோம். நீ எனக்கு ஒரு உபகாரம் செய்யணுமே. ஐயோ, என்னங்க முதலாளி இப்படி எல்லாம் பேசி என்ன சோதிக்காதீங்க. நான் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்க காலால இட்ட வேலையை நான் தலையால செய்ய காத்து கிடக்குறேன். ஒண்ணும் இல்லப்பா, நம்ம சந்துருவை உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன். ஒரு 4 மாசத்துக்கு அவனை உன் கூடவே வச்சுக்கிட்டு தொழிலை கத்து கொடுக்கணும், அவ்வளவுதான். என்னங்க இது? நான் உங்ககிட்ட உழைச்சி முன்னுக்கு வந்தவன். உங்களுக்கு தெரியாததை நான் என்னங்க சொல்லி கொடுக்க போறேன்? அப்படி இல்லப்பா, அவன் கைக்கு வசந்த பிள்ளை ஆயிட்டான். நானே அவனை கண்டிக்கிறதை விட உபதேசம் அவனுக்கு உரைக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் இவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களே, அனுப்புங்க முதலாளி. முழு மனசோட முயற்சி பண்றேன். ரங்கசாமி, மிஸ்டர் ரங்கசாமி. யாரது? இல்ல முதலாளியா. வாங்க 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 வாங்க. நிக்கிறீங்களே, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. மிஸ்டர் ரங்கசாமி, நான் லட்சாதிபதி சோமசுந்தரத்தினுடைய மகனா இருந்தாலும் இந்த மாதிரி வித்தியாசமெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. பணத்தை விட பண்பத்தான் அதிகமா நான் மதிக்கிறேன். என்னையா அப்படி பாக்குறீங்க? உட்காருங்களேன். நான் உங்க அப்பா கிட்ட கேவலம் ஒரு ஆபீஸ் பாயா இருந்தீங்க. ஆமா, அப்ப நான் அவர்கிட்ட கத்துக்கிட்ட பெரிய பாடம் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணுங்கிறதான். அந்த வேத வாக்குத்தான் இன்னைக்கு என்னையும் ஒரு சின்ன முதலாளி ஆக்கியிருக்கு. அதனாலதான் போல இருக்கு எங்க அப்பாவும் அம்மாவும் உங்களை பத்தி எப்பவும் வெண்பாவும் விருத்தமாவே பாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்க ஆசீர்வாதம் தான். அவரால ஒரு 100 குடும்பம் பிழைக்குது.
உங்களால 1000 குடும்பம் பிழைக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. இது உங்க இடம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச தொழில் ரகசியங்களை என்னால ஆன வரைக்கும் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மிஸ்டர் ரங்கசாமி, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு எனக்கு வரப்போற எங்க அப்பாவுடைய ஆபீஸ உங்க ஆபீஸ போல 18 ஆபீஸுக்கு ஹெட் ஆபீஸா டெவலப் பண்றதுக்கு எனக்கு பிரைன் இருக்கு. உங்ககிட்ட என்னையா நான் கத்துக்க போறேன். ரங்கசாமி, ஒண்ணு செய்யுங்க. எங்க அப்பா கேட்டா அவர் தினம் வந்துகிட்டு இருக்காரு, அவருக்கு என்னங்க கிளையை கொண்டு வந்தா மரத்தையே கொண்டு வர்ற மகாமேவே அப்படின்னு சொல்லிடுங்க. ரங்கசாமி, இதை விட முக்கியமான வேலை எனக்கு ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. வரட்டுமா? சரி. சின்ன முதலாளி, லைட் சிகரெட்? நோ தேங்க்ஸ். அந்த சந்திரனையாவது ராக்கெட்ல போய் பிடிச்சிடலாம். இந்த சந்திரன் யாருக்குமே அடங்க மாட்டான் போல் இருக்கு. வந்துவிடு வட்டமிடு, வந்துவிடு வட்டமிடு. இங்கு உனக்கும் எனக்கும் உறவு கூறும் உலக கண்ணாடி. இங்கு உனக்கும் எனக்கும் உறவு கூறும் உலக கண்ணாடி. இங்கு உனக்கும் எனக்கும் உறவு கூறும் உலக கண்ணாடி. புது பார்வை பார்ப்பதற்கு புருவத்தை ஏற்று, புருவத்தை ஏற்று. போராடும் கண்களிடம் பெண்மையை காட்டு. புது பார்வை பார்ப்பதற்கு புருவத்தை ஏற்று, புருவத்தை ஏற்று. போராடும் கண்களிடம் பெண்மையை காட்டு. இல்லாத சொந்தம் என்றால் ஏன் இந்த பாட்டு? இல்லாத சொந்தம் என்றால் ஏன் இந்த பாட்டு? காவியம் பாடு, காவியம் பாடு. வந்துவிடு வட்டமிடு. இங்கு உனக்கும் எனக்கும் உறவு கூறும் உலக கண்ணாடி. நீராடும் கண்களிலே நிம்மதி உண்டு, நிம்மதி உண்டு. நீ வேண்டும் போதெல்லாம் நவரசம் உண்டு. ஈரேழு பருவத்திலே கட்டிய செண்டு, ஈரேழு பருவத்திலே கட்டிய செண்டு. என்னாலும் நீ என்னை சுற்றிடும் வண்டு, என்னாலும் நீ என்னை சுற்றிடும் வண்டு. வந்துவிடு வட்டமிடு. இங்கு எனக்கும் உனக்கும் உறவு கூறும் இதய கண்ணாடி. சச்சர 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 சம் சம், சச்சர சச்சர சம், சச்சர சச்சர சம், சச்சர சச்சர சம். May I come in, please? Come in. என் பேர் சந்துரு, பிகாம் ஆனர்ஸ். இந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் சோமசுந்தரம்னு அவருடைய மூத்த மகன். அதோட இந்த கிளப்புக்கே நான் தான் பிரசிடென்ட். Oh, glad to meet you. Take your seat. Thank you very much.
இன்னைக்கு உங்க டான்ஸ் ரொம்ப பிரமாதம். எக்ஸலன்ட், பியூட்டிஃபுல். இந்த மாதிரி ஒரு கலை விருந்த இதுக்கு முன்னால நான் பார்த்ததே இல்லை. வந்து நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்க ஊரு? இதே ஊரு தான். போன வருஷம் கோயம்புத்தூர்ல எங்க அண்ணன் கூடவே தங்கி படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஐ see. நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் வந்த விஷயத்தை பத்தி ஒரு வார்த்தை. ஒரு சின்ன சீட் அனுப்பிச்சிருந்தேனே. அடடா, மறந்தே போயிட்டேன். இந்தாங்க. என்ன இது, இத்தனை சீட்டுகளா? நான் ஒண்ணுதானே கொடுத்தேன். மத்ததெல்லாம் உங்க 6 நண்பர்கள் எனக்கு எழுதி அனுப்பின காதல் கடிதங்கள். இதுல உங்களுக்கு தானே தேடி எடுத்துக்கிறீங்களா? மிஸ்டர் சந்திரு, நான் உங்ககிட்ட ஒரு நியாயம் கேட்கிறேன், கோச்சு மாட்டீங்களே? ஓ நோ, உங்க விஷயத்துல எனக்கு எப்படி கோபம் வரும்? தாராளமா கேளுங்க. ஒரு பெண் கலை சேவை செய்ய வந்தா அவளை தவறா நினைச்சு இப்படி கண்டபடி காதல் கடிதங்கள் எழுதுறது தான் உங்களை போல படிச்சவங்க பண்பாடா? மேடை ஏறி ஆட வந்த பெண்கள் எல்லாம் மான மரியாதையை விட்டவங்கன்னு தான் உங்க நினைப்பா? சொல்லுங்க மிஸ்டர் சந்திர, சொல்லுங்க. மிஸ் ஆஷா, ஐ அம் ரியலி சாரி. மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு எதையுமே புரிஞ்சுக்கிற சக்தி இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது. இல்லன்னா உங்களை இத்தனை பேர் சுத்திக்கிட்டு இருப்பாங்களா? மிஸ்டர் சந்திரு, பணம் இருக்கும்போது பரிவட்டம் கட்டுற இந்த கூட்டம் கஷ்டம் வந்த உடனே பறந்து போயிடுவாங்க அப்படின்னு நான் சொல்லல, பெரியவங்க சொல்லிருக்காங்க. நான் ஏதாவது தவறா பேசிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. தவறா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. மிஸ் ஆஷா, நீங்க வயசுல சின்னவங்களா இருந்தாலும் உங்ககிட்ட சிறந்த கலை அறிவும் பரந்த உலக அறிவும். என்ன ஒரே அடியா புகழ்ந்துடாதீங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். ஓ, உங்க 6 நண்பர்களுக்கெல்லாம் என்னோட ஸ்பெஷல் வணக்கங்கள். 6 நண்பர்கள். ஹலோ, யாரு? ரங்கசாமியா? என்னப்பா, சந்திரு உங்ககிட்ட வந்தாரா? என்ன அப்படியா நடந்துகிட்டான்? நல்ல பிள்ளைங்க பிறக்கிறதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. போகட்டும், விடு. அனாவசியமா உனக்கு சிரமத்தை கொடுத்துட்ட, மன்னிச்சுடப்பா, மன்னிச்சு. என்னடா இதெல்லாம் ராஜு? தந்தையே, நீ நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு சாதாரண மனிதன் என்று அல்ல, அல்ல. தமிழகத்தின் சன்மானம் ஓங்க ஓங்க, தலைவருக்கு ஆட வந்த அந்நிய ஆதிக்கம் நீங்க நீங்க, அரகுவேசி அங்காடிக்கடை போட வந்த பிறகு நம்மையே ஆட வந்த ஆங்கிலேயர்கள் உடல் வீங்க வீங்க, ஓங்கி ஓங்கி அடித்து விரட்டி ஒப்பத்த வீரன், பாஞ்சால வீரன், கே பொம்மன், அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன். என்னப்பா இதெல்லாம் கந்தசாமி? நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காரு. இவரை வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு, ஆகவுண்ட அமைச்சூர் தியேட்டர்னு ஒரு போர்டை வேற மாட்டி வச்சுக்கிட்டு, காலிகளையும் போலிகளையும் கூட சேர்த்து வச்சுக்கிட்டு நாடக ரிகர்சல் சொல்லி என் கடை காலி பண்ணிட்டாரு. சோடா பீடா பீடி பாக்கி 800 ரூபாய் நிக்குதுங்க. சார், நான் ஏழைங்க, குழந்தை குட்டிக்காரன், ஏதோ பெரிய வீட்டு பையனாச்சேன்னு கொடுத்தேன். கொடுத்தா வாங்கிட்டு போறேன், இல்லைன்னா பெரிய இடத்து விஷயங்களை தலையிடக்கூடாதுன்னு ஒரு கும்பிடு போட்டு போயிடுறேன். ஏண்டா, 6 மாசமா நீ டியூஷன் கத்துக்கிற லட்சணம் இதுதானா? கலை கொண்டப்பா, உன் கலை கலையா? கலை நீ வீரபாண்டிய கட்டபொம்மன் வேஷம் போட்டா கலை கொலையா போயிடும். கந்தசாமி, இந்தா, இனிமே இந்த மாதிரி நடக்கவே கூடாது. போ, போடா. இப்படியே போய் தெரு தெருவா அலைஞ்சிய மானத்தை வாங்காத. கார்ல உட்காந்துக்கிட்டு போ, வீட்டுக்கு போய் சேரு. போ. நான் கார்ல போறேன், நீ பின்னால் நடந்து வர்றேன். வா. மாலா, ஏம்மா, வெளியே போற வயசு பொண்ணு விளக்கு வைக்கிறதுக்கு முன்ன வீட்டுக்கு வந்து சேரணும்னு உனக்கு தெரியாதம்மா? விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான்ப்பா நான் வீட்டை விட்டே வெளியே போனேன். இப்படி போறது தப்புன்னு உன்னை பெத்தவ ஒரு நாளாவது உனக்கு சொல்லலையா? இல்லப்பா. மாலா, அவன் யாருமா?
அவரு பெரிய பணக்காரருப்பா, ரொம்ப நல்லவரு. அவரே சொல்லுமா. நானே எப்படிப்பா எல்லாத்தையும் சொல்றது? அவரு புரிஞ்சு போச்சு. ஆமா, இவ்வளவு நாளா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. அட, உனக்கு தான் வெக்கம். உங்க அம்மாவாவது என்கிட்ட சொல்லக்கூடாதா? அம்மாவுக்கு இந்த விஷயமே தெரியாதுப்பா. அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாதா? ஏம்மா? என்னப்பா? அவன் யாரு, எந்த ஊரு, என்ன படிச்சிருக்கான், அவன் பரம்பரை என்னன்னு இதெல்லாம் உனக்கு தெரியுமாமா? அந்த புராணம் எல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. ஆனா அவரு ரொம்ப பெரிய பணக்காரரா. இப்போ அவர் சொத்து விஷயமா கோர்ட்ல கேஸ் நடத்திக்கிட்டு இருக்காரா. அது முடிஞ்சிட்டா நம்ம விட பெரிய பணக்கார ஆயிடுவாராம். ஆயிடுவாரு போயிடுவாருங்கிற ஊகம் எல்லாம் உண்மையா இருக்க முடியாதும்மா. இத பாரு, பெண்ணு தான் இஷ்டப்படி நடந்தா கஷ்டம் அவ பின்னாலேயே தொடர ஆரம்பிச்சிடும்மா. அப்பா, எந்த கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு அவரோட வாழ முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வெறும் நம்பிக்கையை வச்சுக்கிட்டு வாழ முடியாதும்மா. ஆயுசு கட்டியா இருக்குதுன்னு தற்கொலைக்கு முயற்சி பண்றது முட்டாள்தனம். பொண்ணும் பூவும் ஒண்ணுமா. பூ வாடிட்டா அதை வெளியே எரிஞ்சிடுவாங்க. பெண்மைங்கிறது பால் மாதிரிம்மா. அது தெரிஞ்சுட்டா வீதியில கொட்டிடுவாங்க. பாதி ராத்திரியில தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு ஏன் இப்படி வளவலான்னு பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, நீயே சொல்லுமா. நான் விரும்பினவரை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு உரிமை இல்லையா? ராமராமா, பெண்ணுரிமையை பத்தி உலகறிய பாடின பாரதியார் பிறந்த இந்த நாட்டுல விரும்பினவரை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு உரிமை இல்லைன்னு எந்த அப்பாவடி சொன்னது? நான் தாண்டி உன் புருஷன். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சண்டைக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரீங்க. அவ இஷ்டப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன நஷ்டம்? கட்டிக்கிட்டு வாழ போறது அவளா நீங்களா? நீ ஒரு தாயாடி இல்ல, வாசல் காக்குற நாய். வர வர உங்க புத்தி ஏன் தான் இப்படி போதா தெரியல. எங்க எல்லாரையும் விஷ வச்சு கொண்டுட்டு நீங்க ஒத்தர மட்டும் இந்த வீட்டுல நிம்மதியா ஹாயா இருங்க. நீ வாமா போலாம். சாரதா, என்ன இருந்தாலும் உங்க மனசுல இவ்வளவு பெரிய பாரத்தை வைக்க கூடாதுங்க முதலாளி. நீ என்னதான் சொல்லு, என் வீட்டை சேர்ந்தவங்க யாரும் என்ன புரிஞ்சிக்கவே இல்லை. எவ்வளவுதான் சம்பாதிச்சு கொட்டினாலும் எள்ளளவு நிம்மதியே இல்லை. ஒரு நல்ல பேச்சு, ஒரு கனிவான பார்வை, ஒரு சந்தோஷமான புன்னகையை வீட்டுல பார்க்கவே முடியலையேப்பா. இருக்கட்டுங்க, எல்லாம் போக போக சரியா போயிடும். கொஞ்சம் பொறுமையா இருங்க முதலாளி. அந்த பொறுமைதான்ப்பா எனக்கு பகைவனா போயிடுச்சு. உலகத்துல அரசனாகட்டும், ஆண்டியாகட்டும், ஏழையாகட்டும், பணக்காரனாகட்டும், அவன் வாழ்க்கையில பெத்த தாய், கைப்பிடிச்ச மனைவி, பிறந்த குழந்தைங்க அவங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லைன்னா அவன் வாழ்க்கை நரகம் தான்ப்பா, நரகம் தான். இந்த நரகத்துல தினம் நான் செத்து செத்து பழிச்சுக்கிட்டு. யார் பாருங்க. ஹலோ, நான் தான் உட்லண்ட்ஸ் ஹோட்டல் மேனேஜர் பேசுறேன். மிஸ்ஸஸ் சோமசுந்தரம் 500 ஸ்வீட் சேரி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் ஹோம் டெலிவரி பண்ணியாச்சு. பையன் பில்லு கொண்டு வருவான். தயவு செஞ்சு பணம் கொடுத்து அனுப்புங்க. என்னப்பா அது? அம்மா உட்லண்ட்ஸ் ஹோட்டல்ல 500 ரூபாய்க்கு ஸ்வீட்ஸுக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்களா? பணம் கொடுத்து அனுப்புங்கன்னு மேனேஜர் சொல்றாரு. வேலையே பயிர் மேய்ஞ்சா அப்புறம் வாழறது எப்படி? ஹலோ, நான் தான் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பிரதாபனை ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அதுக்கு ஒரு சின்ன பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவங்க எல்லாம் சரியா 6 மணிக்கே வந்துருவாங்க. நீங்களும் சீக்கிரமா வந்து சேருங்க. பிரதாப்பா? எந்த பிரதாப்? ஹலோ, என்ன டீ பார்ட்டி? ஹலோ ஹலோ, இவங்களை எப்படித்தான் வழிக்கு கொண்டு வருதுன்னு தெரியலையே. ரங்கசாமி, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்குது. பைத்தியமே பிடிச்சிடும் முதலாளி. முதலாளி, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் பிரதாபங்கிறது யாருன்னு ஊகிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. கொஞ்சம் பொறுங்க, உங்க குழப்பத்தை தீர்த்து வைக்கிறேன். ஆமா, பிரதாபங்கிறது யாரா இருக்கும்? சாரதாவோட அண்ணனா இருக்கும் அல்லது தம்பியா இருக்கும். ஐயோ போதுமே, இந்த காலத்துல எவடி அண்ணனுக்கும் தம்பிக்கும் இப்படி தடபுடலா விருந்து வைக்கிறா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். சாரதா அம்மாவோட வருங்கால மாப்பிள்ளையாதான் இருக்கணும். எதுக்கு இந்த திடீர் வரவேற்பு? நான் தாண்டி ஏற்பாடு பண்ண சொன்னேன். ஏன் விருந்து வரவேற்பு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம லைஃபே ஒரே போரிங்கா இல்ல?
அதுக்குதான். அன்பு தோழியர்களே, இனிமேலும் உங்க பொறுமையை சோதிக்க நான் விரும்பல. அதோ பிரதாப் வர போறான். அவனை வரவேற்க எல்லாரும் தயாரா இருங்க. பிரதாப், பிரதாப். ஹலோ ஹலோ, என்னப்பா சொல்ற? ஏன் இப்படி குடி முழுகிட்ட மாதிரி கூச்சல் போடுறீங்க? என் குடி முழுகி தாண்டி போச்சு. என் ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் அழிஞ்சுக்கிட்டே தாண்டி வருது. ஹலோ ஹலோ, என்ன இந்த பிசினஸ்ல 16 லட்சம் நஷ்டமா? அப்படின்னா நான் பரதேசம் ஆயிட்டேனா? என் குடும்பத்தோட கதி என்ன ஆகுது? என் குழந்தைக்கு கதி என்ன ஆகுது? ஐயோ, எனக்கு அப்பவே தெரியும்டி, நாய்க்கு விருந்து வைக்கிற மாதிரி நாயாத்தான் அலைவாங்கன்னு. அகங்காரம் பிடிச்சவங்கள ஆண்டவன் சும்மா விட மாட்டான். வேண்டாண்டியம்மா, இந்த ஆடம்பரமும் அகங்காரம்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். கர்வம் கண்ணு மறைச்சிருச்சு. இப்போ போதும் நமக்கு எதுக்கு இந்த கஞ்சாவை எல்லாம்? அப்புறம் நாளைக்கு அது கொடு இது கொடுன்னு நம்மளையே பிடிங்கி தின்ன ஆரம்பிச்சிருவாங்க. வாங்கடி போலாம். சாரதா, எல்லாரும் போயிட்டாங்களா? எல்லாரும் போயிட்டாங்க. இனிமே நம்ம வீட்டுக்கு யாரு வருவாங்க? பணம் இல்லாதவன் பணம் தான். இப்படி வெட்டில வந்து பேச உங்களுக்கே வெக்கமா இல்ல? அவ்வளவு பணம் லாஸ் ஆகிற பிசினஸ்ல யார கேட்டுட்டு பணத்தை போட்டீங்கன்னு கேக்குறேன். மூங்கில் ஊற போட்ட கிணத்துல புதிக்கலாமா? நீங்க என்ன தனிமரமா இல்ல பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லாத சன்னியாசியா? என்னத்தான் கேட்கல, பரவாயில்ல. நான் மைனர். ஏத்தாப்புல உட்கார்ந்து இருக்காரு மேஜர், எங்க அண்ணன் பெரிய பிசினஸ் மேக்னட் ஆகணும்னு பிகாம் ஆனர்ஸ் படிச்சிருக்காரு. அவரே ஏன் கேட்கல? அதான் போட்டோம். நீங்களாவது கொஞ்சம் நல்ல யோசனை பண்ணி வீடு வாசல் எல்லாத்தையும் பொண்டாட்டி பிள்ளைங்க பேர்ல ரகசியமா எழுதி வச்சுட்டு உங்க வியாபாரத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு சிவனேன்னு வீட்டுல விழுந்து கிடக்க கூடாது. நாங்க அனாவசியமா பணத்தை பாழாக்குறோம், பட்டாசா கொளுத்துறோம், அப்படி இப்படின்னு பழிச்சிட்டு இப்ப எல்லாரையும் திண்டாட விட்டுட்டீங்களே. லட்சாதிபதி பிள்ளைங்கிற தைரியத்துல வாரி இறச்சிட்டு இருந்த இந்த கைய கட் பண்ணிட்டீங்களாப்பா. ஒரு தகப்ப செய்ய வேண்டிய கடமை செய்தார் அவரு. அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம்னு சொன்னாலே அவ்வை பாட்டி, அவளைத்தான் கேட்கணும். இந்த மாதிரி ஒரு தகப்பனையும் தெய்வமா கொண்டாடலாமான்னு. வேண்டாம், உங்களை பெற்ற தெய்வம்னு கொண்டாட வேண்டாம். உங்க அம்மாவோட புருஷன் மதிக்கிறா, அதுவே போதும். பயத்தை வாய கட்டி ரத்தத்தை கொட்டி பணத்தை சம்பாதிச்சா உங்க அப்ப இல்ல, கேட்கிறப்ப எல்லாம் கொண்டாந்து கொட்டிக்கிட்டே இருந்தா புருஷன் இல்ல, வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருந்தா கடவுள். அப்படித்தானே? உங்க மாதிரி சோம்பேறி பசங்க பிறந்துகிட்டே இருக்கிறதுனால தாண்டா நம்ம நாட்டுல ஏழ்மைங்கிறது இன்னும் எகத்தால போட்டுக்கிட்டு இருக்குது. என்ன கேட்டு வெளியில ஜனங்கள்லாம் என்னென்னமோ பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க ரங்கசாமி? குடிகட்டி பறந்த சோமசுந்தரம் இப்படி ஒரே நாள்ல அடிபட்டு போனாரேன்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்களே முதலாளி. நீயே சொல்லு ரங்கசாமி, நான் என்ன சூதாடினேனா இல்ல சொகுசு தேடி போனேனா? லட்சாதிபதியோட பிள்ளைங்களா இருந்த இவங்களை கோடீஸ்வரருடைய குழந்தைங்களா வாழ வைக்கணும்னு தான் பாடுபட்டேன். ஆனா என்ன செய்யறது, என்னுடைய துரதிருஷ்டம். எல்லாமே பாழா போயிட்டு. போனது போகட்டுங்க முதலாளி, மறுபடியும் சம்பாதிக்கிற வழியை பாருங்க. அந்த கவலையெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. மரமேறி விழுந்தவனை மாடேறி மிதிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன பிச்சு திங்கறாங்கப்பா, பிச்சு திங்கறாங்க. திங்கிற சோத்துக்கும் வழி இல்லாம பண்ணிட்டீங்களே, எங்க எதிர்காலம் என்ன ஆகுறது? பனிக்கட்டிய பாறாங்கெல்லாம் நினைச்சு பணத்தை தண்ணியா வாரி இறைச்சிங்களே, அப்போ இருந்திருக்கணும் இந்த புத்தி. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்குது. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு வேண்டியது அப்பனா இல்ல பெரியப்பனா? பெரியப்பா தான் வேணும். அப்பா வெறும் ஜீவன் தான் கொடுப்பாரு. ஆனா அப்பா கையில தொங்குறாரே பெரியப்பா, ஜீவனத்தையே கொடுப்பாரு. அப்படின்னா மிச்சம் இருக்க பணத்தையாவது வயசுக்கு தகுந்த மாதிரி பாகம் பிரிச்சு கொடுத்துடணும்னு அர்த்தம். சந்துரு, மனுஷன் சம்பாதிச்ச பணத்தை வேணும்னா பாகம் பிரிச்சு கணக்கு தேர்த்திடலாம். ஆனா ஆண்டவன் கொடுத்த பந்த பாசத்தை எப்படியப்பா கணக்கு தேக்க முடியும்? மிஸ்டர் ரங்கசாமி, அதையும் பட்டுவாடா பண்ணிக்கிறது நல்லதுங்கிறேன். ஒரு பாப்பருடைய மகன் சொல்லிக்கிட்டு பக்கத்துல நிக்கிறதை விட விலகி இருக்கிறதே மேல். புரியுதா? சந்துரு, ரங்கசாமி, செவிடுங்க அதுல செங்கு ஊதுனா என்னப்பா பிரயோஜனம்? போனதெல்லாம் போகட்டும். இந்த 1 லட்சம் ரூபாவில 20,000 ராஜுவுக்கு கொடுத்து அது போதுமே. அந்த 20,000 20 லட்சமா மாத்திர மாட்டோம் ரங்கசாமி. மாலாவோட பணம் 30,000 அவங்க அம்மா கிட்ட கொடுத்துரு. அப்பா என் பணத்தை அண்ணன் கிட்டே கொடுத்துருங்க. இந்த 30,000 அம்மா 3 நாள்ல தாம் தூம்னு தீர்த்துடுவாங்க. அதுவும் நிஜம்தான்.
சந்துரு, என்ன மீதி இருக்கிற 50,000 நீயே எடுத்துக்கோ. தேங்க்யூ ஃபாதர். இந்த 50,000 ரூபாயை முதல்ல வச்சு இந்த வீட்டையே வாடகைக்கு எடுத்து நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கோடீஸ்வரன் ஆகல. நான் ஒரு பிகாம் ஆனர்ஸ் இல்ல. என்னங்க இது? இருந்ததை எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்களே, இனிமே என் கதை என்ன? உனக்கு என்னடி? அதோ பார், 1 2 3 முத்து, மாணிக்கம், ரத்தினம். இத பாரு, நீ எங்க வேணும்னாலும் இரு, எப்படி வேணும்னாலும் இரு. ஐயோ, அம்மா என் கூட வேண்டாம். ஒன்னா இருக்க வேண்டிய அப்பாவையும் அம்மாவையும் பிரிச்சேங்கிற பாவம் 7 ஜென்மத்துக்கு எனக்கு வேண்டாம். என்னடா ராஜு? உலகே மாயம். தாய் தந்தை அண்ணன் தங்கை பந்தம் பாசம் எல்லாமே சூன்யம். அம்மா, இந்த காலத்து ஆம்பளை பசங்க புத்தியே இதுதான். அதுக்கு தான் பொண்ணுங்க பிறக்கணும்னு சொல்றது. இனிமே எனக்கு புள்ள பொண்ணு எல்லாம் ஆளாதான்னு நினைச்சு அவ கூடவே இருந்துடுறாங்க. என்னம்மா இது? தாய்க்கு மகளுக்கு இருக்கிற உறவு அவ பிறந்த உடனே பிரிஞ்சு போயிடுதுமா. அவ கணவன் விட்டு சொத்து. நீ என்ன சீதன பொருளா? கூடவே எடுத்துக்கிட்டு போக. நான் போற இடத்துல கொஞ்சம் நிம்மதியா இருக்க வேண்டாம்? கர்மமே, இதுகள் என்ன பிள்ளைகளா இல்ல ஜென்ம ஜென்மாத்திர பாவ மூட்டைகளா? என்னங்க இது? குத்து கல்லு மாதிரி நிக்கிறீங்களே. இனிமே நம்ம கதி என்ன? ஆத்துல குளத்துல விழுந்து சாக வேண்டியதானா? அப்படி எல்லாம் சொல்லாதங்கம்மா. பெத்த பிள்ளைங்க தான் உங்களை காப்பாத்தலனாலும் உங்க கையால சோறு வாங்கி தின்ன இந்த ஜென்மம் என்ன சாகலமா, உயிரோட தான் இருக்கு. வாங்க என் வீட்டுக்கு போகலாம். ரங்கசாமி, உண்மையிலேயே உனக்கு என் மேல நன்றி இருந்தா என் பசங்க எல்லாம் பாழாகாம கொஞ்சம் பாத்துக்கப்பா. இந்த இதுல பேங்க் செக் புக் இருக்கு, ஆஸ்தி பாஸ்தி விவரங்கள் எல்லாம் இருக்கு. பேங்க்ல 6 லட்சம் ரூபாய் இருக்கு. கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு எப்படியாவது என் மானத்தை காப்பாத்திட்டப்பா. முதலாளி, நானா? நம்ம சந்திரன் இருக்கும்போது ஐயோ, எனக்கு வேண்டாப்பா அந்த தலைவலி. பேங்க்ல கிடக்கிறதா 6 லட்சம், கடனோ 16 லட்சம். பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டு இந்த பிசினஸ் விவகாரத்தை எல்லாம் ஏன் தலையில கட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுக்கு கஷ்டப்பட இஷ்டம் இல்லை. சரி, அப்படின்னா எல்லாத்தையும் நானே கவனிச்சுக்கிறேன். ஐயா, போறவங்களை கூப்பிடுறாங்களே. என்ன அனாதையா விட்டுட்டு போறீங்களே? ஐயோ, உன்னை விட்டுட்டு நான் எங்கடி போறது? பெத்த பிள்ளைங்க தான் கைவிட்டுட்டா கட்டின கணவன் கைவிட முடியுமா? அப்புறம் நான் கட்டின மாங்கல்யத்துக்கு என்ன மதிப்பு? வா வா. நீங்க என்னை விட்டு பிரிஞ்சு போறீங்களா? போகாதீங்க முருகா. மனுஷன் கெட்டு போக கூடாது, கெட்டப்புறம் அந்த ஊர்ல இருக்க கூடாது. ஏசுமா, நீங்க 2 பேரும் என் கூட வந்துருங்க. நான் 4 இடத்துல தமிழ் வேலை செஞ்சாலும் உங்களை காப்பாத்துறேன். போகாதீங்க ஏசுமா, போகாதீங்க. முருகா, அழக்கூடாதுப்பா, அழக்கூடாது. அத பாரு, அவங்க எல்லாம் எவ்வளவு நிம்மதியா இருக்காங்க. ரங்கசாமி, முருகனை ஆதரிக்க மறந்துடாதப்பா. ஆகட்டுங்க முதலாளி. சாரதா, நம்ம போறதுதான் போறோம். இந்த தங்க நகைகள் எல்லாம் முருகனுக்கு கொடுத்துறேன். வேண்டாம் வேண்டாம், பரவாயில்லப்பா, குடு குடு. இந்த பரவாயில்ல. சாரதா, சாரதா, டிக்கெட் எங்க வச்சிருக்க? ஐயோ, அந்த பொட்டில இருக்க எடுத்து கொடுங்களேன். பொட்டியா? எங்க காணுமே? பெட்டியை காணுமா? ஐயோ, என்ன செய்யுது? ஐயா, இந்த பெட்டை ஏதாவது பாத்தியா? எனக்கு என்னமா தெரியும்? ஐயோ, என்னங்க செய்யறது? ஆமா, அந்த பொட்டில என்ன வச்சிருந்த? வேற என்ன வச்சிருப்பேன்? கட்டிக்க 2 புடவை, கொஞ்சம் பணம் தான் வச்சிருந்தேன். இந்த பாவி குண்டு பையன் இங்க உட்கார்ந்து இருந்தானே, அவன் தான் எடுத்துட்டு போயிருக்கணும். டிக்கெட்டுக்கு டிக்கெட்டும் போச்சு, பணத்துக்கு பணமும் போச்சு. என்னையா, டிக்கெட் இல்லாம டிராவல் பண்ணிக்கிட்டு நாடகமா ஆடுறீங்க? நீங்க எங்க போறீங்க? திண்டிவனத்துக்கு போகணும்ப்பா. திண்டிவனத்துக்கா? எங்க கிட்ட பணமே இல்லையேப்பா. ரொம்ப நல்லா இருக்கையா அது? இதெல்லாம் உங்க அப்பா வீட்டு ரயில் நினைச்சிருக்கீங்களா? ஐயா, நாங்க திண்டிவனத்துக்கு போயிட்டு இருக்கோம். எங்கேயாவது வழியில இறக்கி விட்டுட்டாது. ஒழுங்கு அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கணும், இல்ல நான் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டி வரும். வேண்டாப்பா வேண்டாம், நாங்க இறங்கிடுறோம்.
காட்டுல விட்ட மாதிரி இந்த நேரில் நாம எங்க போறது? இந்த இருட்டுல எங்க போறது? பக்கத்து ஸ்டேஷன்ல இறங்கி படுத்திருந்து காலையில எழுந்து ஏதாவது கிராமத்து பக்கம் போய் சேரணும். ஏம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுக்குறீங்களா? ஐயோ சாமி, இது கிணத்து ஊத்துங்க, பழா தண்ணி இல்ல. உங்களை பார்த்தா பக்கத்துக்காரங்க மாதிரில இருக்கு. தண்ணி பூமிக்கு அடியில இருந்து வந்தாலும் வானத்துல இருந்து வந்தாலும் மனுஷ மாதிரி அடிக்கடி குணத்தை மாத்திக்கிறது இல்லம்மா. பரவாயில்ல, குடு குடு. இந்தாங்க. அப்பாடா, பசி எல்லாம் எங்கேயோ பறந்து போயிட்டது பாத்தியா? ஏமா, வெளியூர்ல இருந்து யாராவது இங்க வந்தா தங்கறதுக்கு சத்திரம் சாவடி ஏதாவது இருக்குதா? சத்திரம் சாவடியா? இது அன்னக்காடு ஊருங்க சாமி. 10 குட்டி இருக்கிற பட்டி காடுங்க. பட்டி காட்டையும் பட்டணம் ஆக்குறது மனுஷன் தானேம்மா. சாரதா, பட்டணத்து இறைச்சலையும் கவலைகளையும் மறந்து நாம நிம்மதியா காலம் தள்ளுறதுக்கு சரியான இடம் இதுதான். வா. ஐயா சாமி, அங்க போகாதீங்க. அங்க மனுஷன் இருக்கு. மனுஷன் இருந்துட்டா ரத்தம் வந்து செத்து போயிடுங்க சாமி. என்னங்க இது? வாங்க போயிடலாம். எங்க போறது? இத பாரு, இனிமே நமக்கு இந்த பால் மண்டபம் தான் பளிங்க மாளிகை. இந்த செடி கொடி தான் ரெடிமேடு சாப்பாடு. வா வா. இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு எப்படித்தான் மனசு வருது? பேய் பிசாசு இருக்கிற இந்த இடத்துல நாம எப்படி வாழறது? நீங்க மனுஷன் தானே? இப்படி எல்லாம் என்ன கஷ்டப்படுத்துறதை விட இந்த கத்தியால என்ன கொன்னுடுங்க. நான் நிம்மதியா செத்து போறேன். பேசாத, நான் சொல்றதை செய். இந்த தொடப்பு குச்சியெல்லாம் நான் அறுத்து அறுத்து வைக்கிறேன். நீ கட்டு கட்டா கட்டி வை. ஆமா. கண்டாவி கடவுளே, ஏண்டாப்பா என் தலையில இப்படி எல்லாம் எழுதுன? மிஸ்டர் சம்பத், இந்த பாதாம் அல்வா மாதிரி என் தங்கையுடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான். அதை விட ஒரு படி மேலேயே எங்க வாழ்க்கை திட்டத்தை அமைச்சிருக்கோம் நானும் மாலா. வெரி குட். இல்லையா மிஸ் மாலா? போதும், சும்மா இருங்க. மாலா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அது? நான் ஆரம்பிக்க போற பிசினஸ்ல பிசினஸ் செக்ரட்டரி, பர்சனல் செக்ரட்டரி, மேனேஜ்மெண்ட் எல்லாம் மிஸ் ஆஷா தான். பாத்துக்கிட்டே இரு. நானும் ஆஷாவுமா சேர்ந்து அப்பா ஆயுசு பூரா சம்பாதிச்சதை 6 மாசத்துல சம்பாதிச்சு காண்பிக்கிறோம். என்ன அளவுக்கு மிஞ்சி புகழ்றீங்க? நோனோ, நீங்க எனக்கு செக்ரட்டரியா வர்றேன்னு சொன்னதையே நான் அதிர்ஷ்டத்தின் அறிகுறியா நினைச்சிட்டு இருக்கிறேன். மிஸ் ஆஷா, நீங்க மட்டும் எனக்கு பூரண ஒத்துழைப்பு கொடுத்தாக்க தொழில மட்டுமல்ல வாழ்க்கையில கூட உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தரத்துக்கு நான் தயாரா இருக்கிறேன். போதும், சும்மா இருங்க. முடியாது மிஸ் ஆஷா. ஆம்பளைங்க புகழ ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எந்த பெண்ணாலையும் தடுக்க முடியாது. மிஸ்டர் பாலு, மிஸ்டர் சந்திரு, நம்ம கம்பெனி பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லல? இவங்க தான் மிஸ்டர் பாலு. ஹலோ, glad to meet you. Be seated. உட்காரு மிஸ்டர் பாலு. இவர் தான் நம்ம கம்பெனி ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் சந்திரு. That's all right. மிஸ்டர் பாலு, இவன் தங்க மாலான பேர். இவரு மிஸ்டர் சம்பத், என் தங்கையுடைய வருங்கால. மாலா, உன் நெக்லஸ் எங்கே? நெக்லஸ் நான் போட்டுக்கிட்டு தானே வந்தேன். அது எங்க இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? மிஸ்டர் சம்பத், கொஞ்சம் கார அப்படி. இது கிடந்தது நான் கவனிக்கவே இல்லை. நல்ல வேலை, ஒன்னும் சேதமடையில. பரவாயில்ல, பதமா தான் காலை வச்சிருக்கீங்க. நானே பொழுது பார்த்து கொண்டு வரேன். சால்ரைட், எங்கிட்ட கொடுங்க. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? பரவாயில்ல, கொடுங்க. மிஸ்டர் பாலு, உங்களை பத்தி ஆஷா எனக்கு ரொம்ப சொல்லியிருக்காங்க. ஆமா, ஃபாரின்ல நீங்க நிறைய அவார்டு வாங்கியிருக்கீங்களாமே? ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரையில கலை தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒண்ணு செய்யுங்க, எங்க எல்லாருடைய சித்திரத்தையும் பிரமாதமா வரைஞ்சு கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. உங்க எல்லாருடைய சித்திரத்தையும் உயர்ந்த முறையில் முடிச்சு கொடுக்க வேண்டியது என் கடமையும் கூட. மேயாதம்மா
தூக்கி எல்லாத்தையும். ஏங்க சேர்ந்து வாயா. நான் எப்போதும் உங்களை சேர்ந்து வந்தானுங்களே. நீ சரியா பொட்டி பொட்டி வாசி கட்டை இல்லையே. தூக்கி எறி கழுதிய. ஏயா அப்பவே சொல்லல பலமா தேக்கு மரத்துல செஞ்சு போடியான்னு. யோ இப்ப கூட ஒண்ணு மோசம் பண்ணலையா? என் சுதி சேர்ற மாதிரி ஒரு புது பொட்டி கொண்டு ஆர்டர் பண்ணு. செய்துடுவாங்க. அது வரைக்கும் இந்த வேஷத்தை வேற யாரையாவது போட்டு சொல்லு. வச்சு கொண்டுடுவேன். நான் தான் பைனான்சியர் பணம் போட்டுக்கிறேன். கிறிஸ்டன் வேஷம் இன்னொருத்தம் போடுறதா கண்டம் போடுறாங்க. யாரு போடுறதுன்னு கணக்கே கிடையாதா? இந்தாயா ₹1 ₹2 இல்லையா ரூபாய் 20,000 முள்ளஞ்சி பத்த மாதிரி எங்க அப்பன் துட்டு இதுல கொண்டு கொட்டிருக்கையா. அது மாத்திரம் இல்ல ஆல்ரவுண்ட் சமைச்சூர் தியேட்டர் கதாநாயகன் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் எல்லாமே நான் தாயா. பாரு ஒழுங்கா என் சுதிக்கு தகுந்த மாதிரி வாசி. பிரயோஜனம் இல்ல நீ பேசி. நீ திங்கிறதோ ஓசி பிரணய பேசி அழுது இருக்கல கட்ட இப்போ இருக்குங்க. அதை வாசியேன். ராதே உனக்கு கோபமாகாதடி மதரசே பிழையேது செய்தே சுகுண ராதே உனக்கு கோபமாகாதடி எனக்கன பிரிய மனம் வந்ததோ எனக்கன பிரிய மனம் வந்ததோ இது எங்கு சென்றாலும் நான் உன்னை விடுவேனோ ஓடாதே ராதே உனக்கு கோபமாகாதடி ராதே உனக்கு கோபமாகாதடி அடி அடி சரியாடி. யோ என்ன அடிக்கிற என்ன தாளம்? நீங்க என்ன தாளத்துல பாடுறீங்க? காம்போதி தாளம் ரூபகராகம். என்ன ரூபராகத்துக்கு 2 கையாலே அடியா? ஆமா வாயிலையும் வயிற்றுல அடிச்சுங்க. ஞான சூன்யங்களா? உனக்கு தாளம் தெரியாது அவனுக்கு ராகம் தெரியாது. உங்க 2 பேரும் கட்டிட்டு மாறி அடிக்கிற மாதிரி எப்படியா நாடகம் போடுவேன்? அவங்க யோ கொட்டாங்குச்சி சார் மணி என்னையா எங்க அவ? யாருங்க? சத்தியமாமா எங்க? நான் சொல்ல மறந்துட்டேனுங்களே. ஒத்தி இருக்குன்னு சொல்ல மறந்துட்டியா? இல்லைங்க, அவ ஓடி போயிட்டாங்க. சத்தியமாமா ஓடி விட்டா? ஏன் உங்களோட அவ சத்தியமாமா வேஷத்துல நடிக்க பிரியம் இல்லையா? எனக்கு என்னையா இதுக்கு மேல என்னையா? அங்க வஸ்திரம் மாலை நகை கிரீடம் இதுக்கு மேல என்னையா கிருஷ்ணன்? இடையில கொள்ளல் வேற ஊதுறேன். அதாவது உங்க சாமுத்திரிகா லட்சணம் அப்படி இருக்குன்னு அவ சொல்றான். துரு துரு பேச்ச மாட்டியா? வாய் நிலையா அவளுக்கு? அதனால தான் கெட்டு போயிட்டா. ஆமா 4 பக்கத்துல போனா ஒருத்தரும் சேர்க்கல. கடைசியில் என் கால வந்து விழுந்தா ஓடி கட்டும் பொழைச்சு போட்டுன்னு கப்பல் சேர்த்ததுக்கு என்ன பண்ணிருக்கா பாத்தியா? ஓடி போயிட்டாயா? இப்போ சத்தியமாமா இல்லாம எப்படி நாடகம் நடத்துறது? நான் இருக்கும்போது நீங்க எங்க கவலைப்படுறீங்க? பாவி நீயா சத்தியமாமா? இல்லைங்க, நான் முன்னாடியே ஒரு ஹீரோயினிய தயார் பண்ணிட்டேன்னு. ஹீரோயின் தயார் பண்ணிட்டியா? ஆமா. எங்க அது? டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. திங்கிதா? வந்தவங்க திங்க கத்து கொடு. ஏயா நீ ஒருத்த திங்கிறத பார்த்தாரா? சின்ன வரைக்கும் போதும் அப்படி எந்திரிச்சு வந்து கூட்டி கம்பெனி தலையெடுத்த பாத்தியா? கேலண்டர் ஷீட் மாறுற மாதிரி தினம் ஒரு கதாநாயகி மாறிட்டே இருக்கிறா. யோ தொட்டாங்குச்சி என்னையா இவ? அந்த சத்தியபாமா போகும்போது ஓடனா இவ வரும்போதே ஓடுறா. என்ன கதை? நாராயணம் அம்மா, இவர்தான் இந்த கம்பெனிக்கு தூண் மாதிரி. ஆமா இந்த தூணு தான் இந்த கம்பெனி மேல 20,000 ரூபாய் போட்டிருக்கு. 20,000? தொடச்சிட போறியா? வணக்கம் அண்ணே. அண்ணையா நீ எனக்கு கதாநாயகியா நடிக்க போற. அண்ணேகார உன் பேர் என்ன? குப்பாயிங்க. ஐயோ ஐயோ நல்லா இல்ல. பேர் முதல்ல மாத்து. இனிமே உன் பேரு குப்பாய் இல்ல விடுதலை ஜூனியர். புரியுதா? புரியலீங்களே. நீ இருக்கிறியே அமெரிக்காவில பிறந்திருக்கிற, ஆஸ்திரேலியாவில கான்வென்ட்ல படிச்சு ஜப்பான்ல டான்ஸ் கத்துக்கிட்டு நேரா இங்க வந்திருக்கிற. உன்னை கலர்ல ஒரு போட்டோ எடுத்து இப்படி ஒரு விளம்பரம் கொடுக்க போறேன். இந்தா அட்வான்ஸ் புடி. கொட்டாங்குச்சி நாராயண் 6 மாசத்துக்கு நாடா நடத்துறதா? நாடா கொட்டாயவனை புக் பண்ணு. தொடர்ந்து 6 மாதத்துக்கா? கூட்டம் வருமா? கூட்டம் வரலன்னா ஓசியில வந்து பாருங்கன்னு விளம்பரப்படுத்துறேன். அப்படியே வரலைன்னா ஒரு கப் காபியும் சப்ளை செய்யப்படும் அப்படின்னு போர்டு எழுதுறேன். என்ன பாலே அனுப்புமா? கண்ணே அண்ணா அறாவல நான் கிறிஸ்டன் வேஷம் போட்டிருக்கிறேன். அண்ணான்னு கூப்பிடாத கண்ணான்னு கூப்பிடு. இங்க இல்லையா அழுத்தையா? குத்தாலம் நான் தான் சார். என்ன ஊரா? இல்லங்க பேரு. ஏயா காட்டுல விளையிற வெட்டி வர வெட்டி கொண்டு வரதுக்கு உனக்கு 5000 அட்வான்ஸா? இது ரொம்ப வசதியான வேறு சார். பூ கட்டுறவங்களுக்காக வயல்ல விளையிற மட்டரகமான வேறு இல்ல. இது குத்தாலத்து மலையில விளைஞ்ச மட்டம் சத்தான வேறு சார். இந்த வேற வெட்டி கடலை எண்ணெயில போட்டா கூட சும்மா கமனி வாசம் வரும் சார். சரி சரி. அதுவும் இல்லாம விட மாட்டியா? இந்த வெட்டி வேறு மலைக்கு இந்த வருஷம் குத்தகை மட்டும் 1 லட்சம் ரூபாய் சார். ஆஷா இவருக்கு 5000 செக் கொடு. சத்தார் சாஹேப் அப்படி இல்லையா? ஏயா சென்ட் பாட்டில் சப்ளை பண்றதுக்கு 20,000 அட்வான்ஸ் சொல்லணுமா? நம்ம கொடுத்த சாம்பிள் மூந்து பார்த்தாங்க. நம்ம ஊரு சரக்கு இல்ல சார், பாரி சரக்கு. லோக்கல் சரக்குன்னா நம்ம பாட்டில் சீப்பா தராங்க சார், சீப்பா தராங்க. என்னது சீப்பா சப்ளை பண்றியா? நம்ம ஹேர் ஆயில் உள்நாட்டுக்கு மட்டும் இல்லையா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண போறோம்.
உள்நாட்டு வியாபாரம் பண்ணையா சுண்டக்காய் வியாபாரம். ஃபாரின் மார்க்கெட்டே கேப்சர் பண்ணணும். அதான் என் லட்சியம். ஆஷா, அந்த ஆளுக்கு ஒரு 20,000 செக் கொடு. சிவசாமி, ஏயா பாட்டில் மேல ஒட்டுற லேபிள் பிரிண்ட் பண்றதுக்கு 15,000 அட்வான்ஸா? அதுக்கு நானே ஒரு பிரஸ் நடத்தலாம் போல இருக்கேன். அப்படியே பண்ணுங்க சார், நான் மேனேஜரா வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஒண்ணு செய்யும், சொல்லுங்க. அந்த பிரஸ் நீயே விலைக்கு வாங்கி உன் பேர்ல நடத்து. வெரி குட். ஏன்னா விளம்பரம் தான் ஒரு பிசினஸுக்கே ஜீவன். ஆமா ஆமா ஆமா. ஆஷா, இவருக்கு ஒரு 15,000 செக் கொடு. தேங்க்ஸ் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க மிஸ்டர் பாலு, உட்காருங்க. என்ன விஷயம் பாத்தீங்களா? லேபிள்ல போடுறதுக்குன்னு 3 டிசைன் கொண்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. No, no. It's too bad. No, no, Mr. Balu. இந்த மாதிரி டிசைன்லாம் ஜனங்களுக்கு புரியாது. ஒண்ணு செஞ்சா என்னது? நம்ம ஆஷாவுடைய போட்டோவே லேபிள்ல போட்டா ஐடியா ஏன் சொல்றேன்னா, ஆஷா மாதிரி அழகான பெண்ணோட படம் லேபிள்ல இருந்ததுன்னா அதுக்கு ஒரு தனி வரவேற்பு தான். என்ன சொல்றீங்க? பிரமாதம். அப்படியே செஞ்சுட்டா போதும். வெரி குட். அடுத்த வரவே நம்ம தயாரிப்பை ஆடம்பரமான முறையில மார்க்கெட் பண்ணணும். ஆரம்ப விழாவில் நம்ம ஆஷாவனுடைய கலை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அமர்க்கலப்படுத்தணும். ஐடியா ஒண்டர்ஃபுல் ஐடியா. இந்த ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் ஹாண்டு வாய பழக்கணும். அது மட்டும் இல்ல மிஸ்டர் பாலு, தான் ஒரு பெரிய பிசினஸ் மேன் நடத்திட்டு இருக்காரு மிஸ்டர் ரங்கசாமி. அவர் ஆரம்ப விழாவை பார்த்து அசரணும். என்ன மிஸ் ஆஷா? நீங்க ஐ அம் ஆல்சோ ரெடி. என்னங்க இது? நீங்க எதுக்கு தொடுப்பு கட்டுகளை எல்லாம் தலைமையில வச்சுக்கிறீங்க? சும்மா இரு, நான் வியாபாரத்துக்கு போறேன். வியாபாரமா? இதெல்லாம் கொண்டு போய் வித்தா பணம் கிடைக்குமா இல்லையா? கிடைக்கும். அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தா அரிசி கிடைக்குமா இல்லையா? கிடைக்கும். அந்த அரிசியை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தா வயிற்றுக்கு சோறு கிடைக்குமா இல்லையா? கிடைக்கும். ஆனா ஆம்பளைங்க தொடப்பத்தை தொட்டாலே லட்சுமி போயிடுவான்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நாம பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதா? கொண்டாங்க, நானே கொண்டு போய் வித்துட்டு வந்துடுறேன். சரி, உன் இஷ்டம். உன் சாமர்த்தியத்தையும் பார்க்கலாமே. இந்த எல்லாத்தையும் வித்துட்டு வந்துடணும். சரிங்க. சரி. என்ன சாரதா, ஏன் இப்படி தாங்கி நடந்து வர? வெயில்ல நடந்து காலெல்லாம் வெடிச்சு போச்சுங்க. பணத்தை கொண்டாந்து உண்டியல்ல சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கியே, ஒரு 10 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கி போட்டு கூடாதா? 10 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குற வெத்து கௌரவம் எல்லாம் செத்து ரொம்ப நாளாச்சுங்க. என்னைக்கு இருந்தாலும் மண்ணா போக வேண்டிய இந்த உடம்புக்கு படாடோபம் எதுக்கு? பாதுகாப்பு தான் எதுக்குங்க? ஐயோ, என்ன சாரதா இது? நீ இவ்வளவு பெரிய வேதாந்தியா மாறிடுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. வறுமைதாங்க உண்மையான வாழ்க்கையை போதிக்கிற குரு. ஆமா சாரதா, நான் கூட இப்பதான் உண்மையான வாழ்க்கையை அனுபவிக்கிறேன். அப்ப எல்லாம் நிம்மதியா ஒரு நாளாவது சாப்பிட்டது உண்டா? இப்ப பாரு, 3 ஆழாக்கு அரிசி 3 வேளை மூக்க பிடிக்க சாப்பிட்டு ஏப்ப விடுறேன். சும்மா இருங்க, திருஷ்டி பட்டுட போகுது. உங்களுக்கு எப்போ இந்த ஜம்ப தேய்ச்சுதான் ஆழாக்கு அரிசியில 2 பேரும் சாப்பிட்டா மிச்சப்பட்டு போகுது. மிச்சமாகட்டும். மிச்சப்படுத்துற கைதான் மச்சு வீடு கட்டும். மிச்சப்படுத்துற கை பானையை பிடிச்சிருந்தா நம்ம குடும்பம் இப்படி பாழா போயிருக்குமா? பாவம், சந்துரு, ராஜு, மாலா இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்களோ, எங்க இருக்காங்களோ? சின்ன முதலாளி, கம்பெனியினுடைய ஆரம்ப விழாவுக்கு 50,000 செலவாயிடுச்சுங்களா? அப்ப சரக்கெல்லாம் தயாராகி மார்க்கெட்டுக்கு போறதுக்குள்ள என்ன செலவாகும்? எங்க எஸ்டிமேஷன் 7 லட்சம். 7 லட்சமா? பலக்கி தடவை வாசன திரவியை தயாரிக்கிறதுக்கு முதலீடு 7 லட்சமா? உங்க பங்குக்கு வந்த பணமே 50,000 பாரு. என்ன நீ ஒண்ணு ரங்கசாமி, எங்க முதலாளி என்ன நினைச்சீங்க? உங்களுக்கு வேணா அவர் சின்னவரா இருக்கலாம். எங்க கம்பெனிக்கு லட்சமா பைனான்ஸ் பண்ண கியூல காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு எங்க முதலாளி சொல்றாரு. இல்லைங்க முதலாளி? கரெக்ட். சின்ன முதலாளி, கடன் வாங்கி வியாபாரம் பண்றது மரமேறி கைவிட்ட கதைன்னு சொல்லுவாங்க. என்னையா சுத்த 10ஆம் பஸ்ல இருக்கிறீங்க மிஸ்டர் ரங்கசாமி? மாடர்ன் பிசினஸ் டெக்னிக்கா உங்களுக்கு தெரியலையா? பாத்துக்கிட்டே இருங்க, நம்ம ஹேர் ஆயிலுக்கு ரேஷன் வந்து ஜனங்க கியூல நிக்க போறாங்க ஃபாரின்ல. அப்படின்னா அந்த பிளாக் மார்க்கெட் ஏஜென்சியை எனக்கே கொடுத்துட்டீங்கன்னா தேவையில்ல. வாய் டெட்டால் பட்டு கழுவுங்க. என்ன பிளாக் மார்க்கெட் தான்? பிளாக் மார்க்கெட் இப்பதான் புரியுது நீங்க எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரர் ஆனீங்கன்னு. பா, இந்த மாதிரி ஆளுங்க சகவாசம் நமக்கு கூடவே கூடாது. மன்னிக்கணும் மேடம், தெரியாம பேசிட்டேன். ஐடியா அவ்வளவு அம்மையாருடையதுங்களா? திட்டம், தயாரிப்பு, விநியோகம் எல்லாம் முதலாளியோட தான். பாலு சரியா புரிஞ்சு வச்சிருக்காரு. பக்க பலத்துக்காக அம்மாங்க பக்கத்துல வச்சிருக்காரு. யாருங்க இந்த மனுஷன் சும்மா குறுக்க பேசிக்கிட்டு இருக்குது? இவர்தான் நம்ம கம்பெனி ஓவியர், பப்ளிசிட்டி இன்சார்ஜ் பாலு. வெரி குட். அடடே,
நான் வந்த வேலையை மறந்துட்டு முதலாளி உங்க அப்பாவுடைய பேங்க் பேலன்ஸ் அக்கவுண்ட் இது எல்லாத்தையும் ஒரு தடவை என் கூட வந்து உங்க கண்ணால நேர பாத்துடுறீங்களா? கடங்கார பயிலுங்க என்ன பிச்சு திங்கிறானுங்க. வேண்டாம், ஏன் அவைய நான் பார்க்கணும். அந்த தனியா என்ன வர பிடிச்சு போகுது. முதல்ல போங்க வெளியே. அண்ணா, அடடே, நீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க. நீ ஒண்ணு வரவேற்பு பத்திரம் வாசிக்க வேண்டாண்டி அம்மா, வள்ளிக்கொடி. மாலா, என்ன இது கொஞ்சம் கூட மேனாக் இல்லாம? இது அடுப்பங்கரை இல்லை, ஆபீஸ். அவ 10 தைக்கிறவ இல்ல, என் பர்சனல் செக்ரட்டரி. அண்டர்ஸ்டாண்ட்? அவளுக்கு ஏற்படுறமான என்னத்தான் சார்? பி கேர்ஃபுல். ஆஹா, அந்த அளவுக்கு முத்தி போச்சா? இந்த சித்துக்காரி தான் உனக்கு சொல்லி கொடுத்தாளா? சொந்த தங்கையோட சொத்தையே மோசம் பண்ண சொல்லி? வாட் இஸ் திஸ்? அண்ணன் தங்கைக்குள்ளேயே மோசமா? நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியாடி சூர்பனக. நீ கத்த வித்தையெல்லாம் எங்கிட்ட காட்டாதே. தனுக்கிலேயும் குலுக்கிலேயும் மேனா மினுக்கிலேயும் புத்தி கட்டு போக நான் ஒண்ணு எங்க அண்ணன் இல்ல. என்ன இது? ஏன் இந்த கலவரம்? அம்மா, சொல்ல வேண்டியதை கொஞ்சம் நிதானமா சொல்ல. என்னத்த சொல்றது? கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? இந்த தாடகையோட கழுத்துல தகதகன் மின்னுதே நெக்லஸ், அது யாருதுன்னு கேளுங்க. பாப்பா வா, இன்னொரு அடி எடுத்து வச்ச அத்தனை பள்ளிய கழட்டி கையில கொடுத்துருவேன். போடா. ஏண்டி என்ன கழுத்தை பிடிச்சு தள்ளுற அளவுக்கு அண்ணனை தயார் பண்ணிட்டியா நீ? அண்ணா, இவ பெண் இல்ல, உன் உயிரை குடிக்க வந்திருக்கிற பிசாசு. உன் அந்தஸ்து, கௌரவம், ஆஸ்தி எல்லாத்தையும் அழிக்க வந்திருக்கிற அரக்கி. சின்ன முதலாளி, உடஞ்ச உள்ளத்திலிருந்து வர வார்த்தைங்க எப்பவும் உண்மையா தான் இருக்கு. சும்மா இருக்கையா? மிஸ்டர் சந்துரு, என்னால உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இந்தாங்க, இத இவங்க கிட்டே கொடுத்துருங்க. பெண்களுக்கு தாய் வீட்டு நகைன்னா ரொம்ப உயிர். உருகிற வெண்ண மாதிரி எவ்வளவு உருக்கமா பேசுறா பாத்தீங்களா இந்த பகல் வேஷக்காரி? எடுத்துட்டு போ. போறேன். இந்த நகையை கொடுத்த மாதிரி என் பங்குக்கு வந்த பணத்தையும் கொடுத்துடு. தொலைஞ்சு போறேன். இப்ப என்கிட்ட பணம் இல்லை, எல்லாத்தையும் வியாபாரத்துல போட்டிருக்கிறேன். வேணும்னா 6 மாசம் கழிச்சோ மூஞ்சில தூக்கிற வட்டி முதலமா. அதெல்லாம் முடியாது. என் பணத்தை இப்பவே கொடுக்கணும். அது வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். என்ன முதலாளி, மாலாவுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்டா என்ன? ஆமா முதலாளி, எதுக்கு வீணா மனஸ்தாபம்? பணத்தை கொடுத்துருவோம். இருந்த தானே கொடுக்கறதுக்கு பேங்க் பேலன்ஸ் 80 ரூபாய் எப்படி கொடுக்கறது? என்னது 80,000த்துல 3 நாள்ல உருண்டு பிடிச்சா? சரிதான், இனிமே விஷயம் வீதிக்கு வர வேண்டியதான் பாக்கி. சம்பத் சொன்னது சரியாத்தான் போச்சு. அண்ணா, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆபீஸ் டேபிள் சேர வித்தாவது என் பணத்தை கொடுத்துடு. நீயும் ஒரு தங்கச்சியா? கூட பிறந்த அண்ணனை விட உனக்கு பணம் தான் பெருசு இல்ல? ஆமா ஆமா, சந்தேகம் இல்லாம எனக்கு பணம் தான் பெருசு. ஆல் ரைட், ஆல் ரைட். ஆஷா, மிஸ்டர் ரங்கசாமி, நீங்க 2 பேரும் போய் என்னோட காரு வேனை எல்லாத்தையும் அடகு வச்சு பணத்தை கொண்டு வந்து பணத்து மேல வைக்கிறீங்க. Come in, sir. Come in. Come in. This is bathroom, sir. This is dress room, sir. This is bedroom, sir. Double cut. தனித்தனியா போடட்டுமா இல்ல ஒண்ணாவே? ஏது சரியான குறும்புக்காரனா இருப்ப போல இருக்கு. அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ போ. சரி சார், சரி சார். காப்பி ஆறி போகுது. நீங்க பாலா, நீ பயமில்லாம படுத்து தூங்கு. நான் வராண்டாவில் படுத்துக்கிறேன். ஏன் உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? மனசு சுத்தமா இருந்தா போதும், இங்கேயே படுத்துக்கங்க. பாலா, என் மனசு புரிஞ்சுக்க இன்னும் கொஞ்சம் போகணும். என்னால இதுவரைக்கும் உன் மானம், மரியாதை, குடும்ப கௌரவம் எதுக்கும் எல்லளவும் களங்கம் ஏற்படல, இனியே ஏற்படாதுன்னு என் ஆத்ம சாட்சியா சொல்றேன். ஆல் ரைட், டு டேக் ரெஸ்ட். Goodbye. நைட் பாஸ். நீயா? உன்னை பார்த்த உடனே சந்தேகப்பட்டேன்டா.
நீ இங்க இருந்து தப்பி போக முடியாது. பக்ஷீஷ் தரேன். பக்ஷீஷா? அன்புள்ள தங்கைக்கு சம்பத் வணக்கம். என்னுடைய வரலாறு பயங்கர இருள் சூழ்ந்தது. நான் பிறவி பிச்சைக்காரனும் அல்ல, கருத்திறந்த காமுகனும் அல்ல. நான் திருமணமானவன். வறுமை சுழலில் என் குடும்பம் குறை சாய்ந்து விட்டது. பணத்தின் அச்சிலே இயங்கும் இந்த உலகில் பணமின்றி நடமாடவே முடியாது என்று உணர்ந்த நான் அதை அடைய பல வழிகளில் முயற்சித்தேன். அதில் ஒன்றுதான் நான் உன்னோடு ஆடிய இந்த நாடகம். மனதால் உனக்கு ஒரு தீங்கும் நினைக்காதவன் நான். உன் வாழ்க்கை நாடகத்தில் வந்த இந்த காட்சியை மறந்து உன் வீடு சென்று உயர்வாக வாழ முயற்சி செய். இப்படிக்கு சம்பத். ஒரு பெண் சுதந்திரம் இல்லாம வாழறதை விட சாகிறதே மேல், சாகிறதே மேல். நீ சாகக்கூடாது. நீ யார் என்ன தடுக்க? வழிய விடு. முடியாது, போகல. இப்ப வழிய விட போறியா இல்லையா? முடியாது, முடியாது, முடியாது. என்ன காப்பாத்த உனக்கு என்ன அவ்வளவு வைக்கிற? யார் நீ? மனிதாபிமானம் படைச்சவன். நீங்களா? ஆமா, உங்க அண்ணன் உங்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சப்பவே நீங்க ஏமாந்துகிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை காப்பாத்துறதுக்காகவே நிழல் போல தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன். ஆனா சம்பத் தான் தப்பிச்சுட்டு. நான் தற்கொலை செய்துக்கிறத தவிர வேற வழியே இல்ல. என்ன தடுக்காதீங்க, என்ன தடுக்காதீங்க. அது மட்டும் முடியாது. ஐயோ, என்ன சாகவாவது விடுங்களே, என்ன தடுக்காதீங்களே. சாக போறீங்களா? சரி, தயவு செய்து நீங்க எப்படி சாக போறீங்கிறத மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு போயிடுங்க. அப்புறம் உங்க இஷ்டம். ரயிலுக்கு முன்னாடி விழுந்து உயிரை விட போறீங்களா? அப்படின்னா இதான் உங்க கதி. இல்ல தண்ணியில விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுதான் உங்க எதிர்காலம். தூக்கு போட்டுக்கிட்டு தொங்குறீங்க, இதுதான் நீங்க அடைய போற கோலம். ஒருவேளை சுலபமா விஷத்தை குடிச்சு செத்தலாம் நினைச்சீங்க, இதுதான் உங்க நிலைமை. இல்ல நெருப்புல விழுந்து உடலை கொளுத்திக்கிட்டீங்கன்னா இதுதான் உங்க முடிவு. ஆனா இத பாருங்க, செழுமையான இல்லறத்துல வாழ்ந்து முழுமையான பெண் தர்மத்தை கடைப்பிடிச்சு பெருமைக்குரிய பெண்ணா திகழ்ந்து தன் வாழ்வை முடிச்சுக்கிட்டா விண்ணோரும் மண்ணோரும் போற்றும் பாரத பெண்மணியா என்னன்னைக்கும் திகழலாம். இப்ப சொல்லுங்க, இப்படி முழுமையான பெண்ணா சாக விரும்புறீங்களா, இல்ல அறியாமையால தன் வாழ்வை பாதியில முடிச்சுக்கிட்ட அரகுர பெண்ணா சாக விரும்புறீங்களா? இல்ல இல்ல, நான் இப்படித்தான் சாக விரும்புறேன். அழியாத சாவத்தான் நானும் அடைய விரும்புறேன். உணர்ச்சி வசப்பட்டு சொல்றீங்க. இல்ல, உண்மையாத்தான் சொல்றேன். மறுபடியும் மனசு மாறிடாத. மாறிய மனசுக்கு ஆறுதல் தேவையில்லை பாலு. அப்படின்னா வாங்க, இப்படியே வாழ வழி சொல்லித்தாரேன். வாங்க. என்னது கால வலிதா? வந்தாச்சு வீடு. வாங்க, இதான் வீடு. வாங்க வாங்க.
வாங்க வாங்க. இதான் என் வீடு. எப்படி இருக்கு? உட்காருங்க. வீடா இது? மாட்டு குத்தக மாதிரியில இருக்குது. இன்னைக்கு நம்ம நாட்டுல வாழ்ற பாரத பெண்மணிகள்ல பாதி பேரு இந்த மாதிரி குடிசைகள்ல குடும்பங்கிற காவியத்தை எழுதிக்கிட்டு இருக்காங்க. நிஜமாவா? சரிதான். நீங்க வீட்டை தவிர நாட்டை நிமிந்து கூட பார்த்தது கிடையாது போல் இருக்கு. இருந்தாலும் இதை விட நல்ல வீடு ஒண்ணு பாருங்களேன். ஓ, பார்க்கலாமே. ஆனா இப்போதைக்கு இங்கதான் இருந்து ஆகணும். இத பாருங்க, நீங்க எந்த சூழ்நிலையிலையும் மனசை தளர விடாம பாரத பெண்மணியா வாழணுங்கிற லட்சியத்தை உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இதை இங்க வைக்கிறேன். அப்பாடா, ஒரு வழியா வீட்டு பிரச்சனை முடிஞ்சது. அடுத்தது சமையல் பிரச்சனை தான். அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாம் ரெடி. நீங்க இடுகிடுன்னு சமையல் ஆரம்பிக்க வேண்டியதான். எனக்கு சமையலே தெரியாதே. உங்க அம்மா உங்களுக்கு கத்து கொடுக்கலையா? எங்க அம்மாவே கத்துக்கல. கவலை விட்டு போங்க. எங்க ஒரு வேலை செஞ்சா என்ன? என்னது? சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு சமையல்காரனை ஏற்பாடு பண்ணிட்டா என்ன? வாட்சி பிரில்லியன்ட் ஐடியா. 3 வேளை சாப்பாடு, 30 ரூபா சம்பளம், 30 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தா போதும். எடுங்க, உடனே ஆட்சிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா இருக்கு. இருந்ததெல்லாம் தான் அந்த சம்பத்தோட போயிடுச்சு. போச்சு போச்சுன்னு அழுதுகிட்டே இருந்தா பணம் திரும்பி வந்துருமா? ஆமா, உங்களுக்கு பசியே எடுக்கலையா? எனக்கு பரவாயில்ல. அழுதே, உங்களுக்கே பரவாயில்லைன்னா எனக்கு டபுள் பரவாயில்ல. இருந்தாலும் இப்படி பசிக்கப்படாது. சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்கிறேன். என்னது என்னது? சரியா போச்சு. காலங்காத்தால எழுந்திருக்காம எப்படி அழகிய? நான் காலையில எழுந்த உடனே பெட் காஃபி சாப்பிடுற வழக்கம். எனக்கும் அதே வழக்கம் தான். காஃபி கிடைக்காதனாலதான் கப்பன் சாசல்ல தண்ணி எடுத்து காஃபின்னு நினைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அதையே சாப்பிடலாமே. ஆமா, இன்னைக்கு இப்படியே பட்டினி கிடக்கிறத விட உயிரையே விட்டுடலாம். பாத்தீங்களா பாத்தீங்களா, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் உயிரை விட்டுட்டா அப்புறம் பாரத பெண்மணியா இப்படித்தான் ஆகுறது. அப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க? இத பாத்தீங்களா, உட்காருங்க உட்காருங்க. அந்த இலையை எடுத்து போட்டுங்க. எனக்கும் போடுங்க. அந்த அரிசி எடுத்து போட்டுங்க. சாப்பிடுங்க. என்னங்க இதெல்லாம்? பட்னி கிடந்து சாகிறத விட பச்சையாவே தின்னுட்டு வாழலாம் இல்லையா? போச்சுடா, மறுபடியும் ஆட ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல. இத பாருங்க, ஒரு பெண்ணோட படிப்பு எங்க ஆரம்பமாக தெரியுமா? எங்க? சமையல் அறையில தான். சமையல் அறை தான் எலிமெண்டரி ஸ்கூல். கணவன் வீடு ஹை ஸ்கூல். பிள்ளைங்க நிறைஞ்ச வீடு பெரிய காலேஜ். இந்த 3 இடத்துலயும் ஒழுங்கா படிச்சு முறையா தேர்னாதான் பாரத பெண்கிற டிகிரியை கொடுக்க நம்ம சமுதாயம். இந்த டிகிரியை வாங்கணுங்கிற ஆசை உங்களுக்கு கொஞ்சமாவது இருந்தா முதல்ல சமைக்க கத்துக்குங்க. சரி, நான் சமைக்க ஆரம்பிக்கிறேன். ஆனா எப்படின்னு புரியலையே. மனசு இருந்தா மார்க்குமா இல்ல? அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன? வர்றேன். கடலை போல திரண்டு வந்திருக்கும் ரசிக பெருமக்களே, இவ்வளவு திரளாக வந்திருக்கும் உங்களை பார்க்கும் போதுதான் உங்கள் கலாரசனை எவ்வளவு பெரிது என தெரிகிறது. உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இந்த நாடகத்தில் திரௌபதியாக நடிக்கவிருந்த எங்களது நடிகை திடீரென பாண்டிச்சேரிக்கு ஓடிவிட்டதால் அந்த இடத்திற்கு ஒரு புதுமுகம் ஒன்றை உங்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறோம். நாங்கள் தொடர்ந்து நாடகத்தை நடத்துகிறோம். திரௌபதி, திரௌபதி, அந்த குழந்தை விட்டுட்டு வாங்க. இன்னும் பூ வரலைங்களா? என்ன சீனு? இப்ப எதுக்கு பூவு வளர்ற? துச்சாதன துகில் உரிய சீனு இப்படி அலங்கோலமா தான் இருக்கணும். துகில் உரியும் போது என்ன டைலாக்? ஐயோ ஐயோ அவசரம். ஐயோ ஐயோ, கிருஷ்ணன் அனுப்பாதியாவுக்கு உடனே கத்தா அவன் வந்தவா ரட்சகா அவர் பாண்டுவா அதாவது ரட்சகா வாய்கள் அடிப்போம். சரி, மேல போனதுக்கு அப்புறம் இந்த வசனம் இப்பவே பேசுறேன். அடுத்த துச்சாதன அவனக்கா எங்க துச்சாதன? துச்சாதனா என்னங்க கூப்பிட்டீங்களா? என்ன அது? என்ன பண்றது? எல்லாரும் திமுக கொடுத்தா நான் சாப்பிட முடியாது இருக்கு. ஏயா, முதல் சிரிக்க வர வேண்டிய ஆளு இப்படி சின்ன எப்படி அர்த்தம்? அப்படியே தின்னுட்டு இருக்கேன். சாம்பாரா குடிக்க எங்க அப்பா ரத்தத்தை குடிக்கிறீங்க. அத்தனை எங்க அப்பா துட்டு போயா. யோ, உங்க அப்பா துட்டு இருக்கட்டியா? நாங்க கொடுத்த துட்டுக்கு வழி என்ன? இங்க ஒத்திகை பார்க்க வரல, நாடகத்தை ஒழுங்கா நடத்து. அமைதி அமைதி. திரௌபதி, அன்பர்களே, யாரும் கடைசியில கல்லால் மட்டும் அடிக்காதீர்கள். சும்மா இருக்கிறவங்க ஞாபகப்படுத்துறியா? இப்ப வந்து பேசியா?
இருக்காங்க. யார் கேட்டா தலையை தூக்குன? நீங்க தானே சொன்னீங்க. மணி 6 அடிச்ச உடனே யாரையும் கேட்காத டானு திரைய தூக்கட்டு. மணி 6. வாட்ச் வாட்ச் திரௌபதி நாடகத்துல ஏதா வாட்ச் அது வரகையில அது பரவாயில்ல. விடா விடா நீ விடு. முதலாளி முதலாளிக்கு இப்ப என்ன அட்வான்ஸா? அட்வான்ஸ் இல்ல முதலாளி. பசும்பால் கிடைக்குமா? பசும்பால் சேர்க்கிற நேரம் அது. குழந்தைக்கு தான் பின்ன உனக்கா நாடகத்துக்கு வான்னு சொன்னா நீ என்ன குடும்பத்தோட வர? பிரேயர் முடியறதுக்குள்ள நான் ட்ரெஸ் போட்டு ரெடியா இருப்பேன். அதுக்குள்ள நீ சீல் தயாராகணும். போ எடுத்துட்டு போத. இந்த சும்மா இருக்காம்பார் விட்டு போ. இருப்பாரு வீட்டி கொண்டாயா ஹார்மோனி வாசிக்கிறவனுக்கு அங்கனையா தருவேன். தொட்டு இழுக்காமல் போவேனா நான் துரியோதனன் தம்பி ஆவேனா ஆவேனா. தொட்டு இழுக்காமல் போவேனா நான் துரியோதனன் தம்பி ஆவேனா ஆவேனா. சொல்லியா? ஆரம்பத்திலேவா சொல்லியா? சீக்கிரம் சொல்லு. அதான் தேடுறேன். சீக்கிரம் சொல்லியா? முதலாளி கிருஷ்ணனை கூப்பிடு. அவத்தாண்டவா அனாவரத்துக்கா அடி மூலமே கதறையும் என்னை காத்தருளும் கண்ணா என்னண்ணா துடுக்கன் துச்சாதனன் துகிலுடைய வருகிறான். இது அடுக்குமா பொறுக்குமா எனக்கு இந்த கஷ்டமா? நீ எங்கே இருக்கிறாய்? எனதருமை தங்கா உன்னை காவாத கண்ணானிங்குண்டோ கொஞ்சம் பொறுப்பாயம்மா அபயம் அளிப்பேனம்மா வளரும் துகில் தன்னை கொடுப்பேனம்மா. புடவை நிக்கிறாடா சார். பழைய பாக்கி இன்னும் தரல. புதுசா துணி தரமாட்டேன் கடைக்காரன். எப்ப சொல்ற? கிருஷ்ணனா பிரதிஷ்டை ஆனதுக்கு அப்புறமா யாயா இந்த மேக்கப் ரூம் சொல்லி தொலைச்சிருந்தான். மறந்துட்டேன் சார். கிடைச்ச போன நாடகத்தில் இப்படித்தான் போலீஸ்காரனுக்கு ட்ரெஸ் இல்லன்னு சொல்லி பக்தியில் அனுப்பிச்சாச்சு. இந்த நாடகத்துக்கு என்ன பண்றது? நீ போட்டுக்கா தரலாம் நேரத்தில் அங்க வச்சுற போயா இருக்கிற துணியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியா. துணி தீருதுரா அவ்வளவுதான் ஸ்டாக்கு போதுண்டா இழுத்தது போதுண்டா மயக்கம் போட்டு விடுடா. ஏண்டா டேய் நாடகமா போடுற? ஏண்டா டேய் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வழி இல்ல புடவையா கொடுக்கற புடவை இறங்கா கீழே. டேய் கிருஷ்ண வேஷம் போட்டுருக்கேன். அடா விடாங்க. அப்பாவுக்கு உடம்பு சௌரியம் சொல்லிவிட்டு வாங்கிட்டு போனேன். உங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆபத்துன்னு வாங்கிட்டு போனேன். உங்க அப்பா எம்எல்ஏத்துக்கே போயிட்டாரு வாங்கிட்டு போனியடா. யோ எங்க அப்பா கொடுத்த 20,000 ரூபாய் பத்தாதுன்னு சொல்லி மேற்கொண்டு 15,000 கடன் வாங்கி கஷ்டப்பட்டு நாடகத்தை மேடை கொண்டிருக்கையா. இந்த நாடகத்தையாவது முழுசா நடத்த விடுங்க ஐயா. இவங்கிட்ட என்ன கேக்குறது? இருக்கிற சீன் ட்ரெஸ் எல்லாத்தையும் வித்து நம்ம கடன் எடுத்துக்க வேண்டியதான். நாடகம் நடத்துறீங்க ஒழுங்கா பேச என்ன அழுக? பசும்பால் கிடைக்குமா? கொண்டுடுவேன். ஐயோ அது வாய் பசும்பால் கிடைக்குமா? ஐயோ ஐயோ ஓச்சே கிடையாது. பசும்பால் கிடைக்குமா? ஓட்டா கிடைக்கும் கொண்டுடுவேன். ஆரம்பிக்குமா? முதல்ல 1/2 லிட்டர் அரிசி எடுத்து அடுப்புல போடுங்க. போச்சு போச்சு போச்சு. 1/2 லிட்டர் அரிசி கரியா போச்சு. அம்மணி முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்புல வைங்க. அதுல 3 லிட்டர் தண்ணியை விடுங்க. 1 2 3 ஊத்தியாச்சு. அதுல 1 லிட்டர் அரிசியை போடுங்க.
பாத்திரத்துல தெரியும். அத அப்படியே வேக விடுங்க. அப்புறம் கேரட் எடுத்து ஒரு மீட்டருக்கு ஒரு துண்டா வெட்டு. மீட்டருக்கு ஒரு துண்டு. என்ன தேடுறீங்க? இன்ச்சு டேப் அளக்கிறதுக்கா? ஆமா. ஐயோ, நிதானமா சாப்பிடுற அளவுக்கு வெட்டுங்க. சரி. என்னது என்னது என்னது? கையை வெட்டிக்கிட்டீங்களா? நான் நினைச்சேன் அப்பவே. பார்த்து மெதுவா வெட்டக்கூடாதா? பரவாயில்ல, இந்த கேரட் வாரமெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க வெங்காயத்தை வெட்டுங்க. மெதுவா பார்த்து வெட்டணும். என்னது மறுபடியும்? அழுமுஞ்சி நீங்க. கேரட்டை வெட்ட சொன்னா கையை வெட்டிக்கிறீங்க, வெங்காயத்தை நறுக்க சொன்னா விக்கி விக்கி அழறீங்க. நான் ஒன்னும் அழல. வெங்காயத்தை நறுக்குனா கண்ணீர் தானா வருது. அப்படியா? என்னமோ இப்படி கண்ணீர் வந்தா கடைசி காலம் வரைக்கும் கண்ணாடியே தேவையில்லை. ஆமா ஆமா. அண்ணே, சோறு வெந்து போச்சு. என்ன பண்ணணும்? வடிக்கணும். ஆமா ஆமா, வடிக்கணும். போச்சு. இன்னைக்கு ஏமாத்திட்டானா? ஏமா, சுடுன்னு தெரிஞ்சு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்தா இந்த சோறு வீணா இருக்குமா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மன்னிச்சிடுங்க. நாளைக்கு நீங்களே புகழணும். அந்த அளவுக்கு தயாராயிடுறேன். அப்படின்னா இந்த மாதிரி புகழ தீர்மானிச்சிட்டீங்களா? ஆமா. நிச்சயமா? நிச்சயமா. வெரி குட், வெரி குட். காக்கா வேணா. பாவம் குழந்தைய போட்டு ஏமா இப்படி அடிக்கிற? என்ன சாமி பண்ண சொல்றீங்க? சதா பசிக்குது 3 வேளையும் கொண்டா அழுதுங்க. அதுவும் பத்தாதுங்க. 5 காசு கூட 10 காசு கூட மேய்ச்சி எனக்கு அலையுதுங்க. நான் பொம்பளை என்னங்க பண்ணுவேன்? ஆமா, உங்க வீட்டுக்காரங்க எங்கேயும் வேலைக்கு போறதே இல்லையா? போறானுங்க, பாய் மனுஷனுங்க. சம்பாதிக்கிறத ஒழுங்கா கொண்டாந்து கொடுத்தா எங்களுக்கு ஏன் சாமி இந்த கேது? ஹோட்டல், சினிமா, சீட்டாட்டன்னு காசையெல்லாம் கரியாக்கி பத்தா குறைச்சு இந்த திருட்டு சாராயத்தை ஊத்திட்டு வந்து மொத்துறாங்க. இவங்களுக்கு யாருக்கு சாமி புத்தி சொல்றது? என்னடி சத்தம்? என்னடி பெரிய வீட்டு பஞ்சாயத்து? ஏப்பா, குழந்தை குட்டிங்க ஸ்கூலுக்கே ஆளா பறந்துகிட்டு இருக்கிறப்போ நீங்க இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு வரீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? நீங்க கொஞ்சம் குடிச்சு பாரு சாமி, சும்மா இருக்கும். அவர்கிட்ட போய் பஞ்சாயத்து சொல்லிக்கிட்டு இவர் என்ன உனக்கும் எனக்கும் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் சொரா போடுறாரு. அப்போ உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் சோறு போட்டா நீங்க குடிக்காம இருப்பீங்களா? குடிக்கவே மாட்டோம். அப்ப இருங்க. எங்கடா போறாரு? சோறு கொண்டாடுறோம். சாரதா, என்னங்க 100 ரூபாய் சேர்த்து போச்சு. அப்படியா? நீ பிள்ளையார்கிட்ட 100 1000 ஆக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருந்த இல்ல? ஆமா. அதுக்கு வழி அவரே காட்டிட்டாரு. எப்படிங்க? அத குடு. வா சொல்றேன், வா. சோறு கொண்டாடுறாரா? இல்லடா, பணமா வருதா? இத பாரு, இந்தாங்க. உண்டு சாமி, எங்க போற சாமி? இங்க கொடுங்க சாமி. என்னங்க 100 1000 சொல்லி இருக்கிறதையும் கொடுத்துட்டீங்களே? அதுக்குதான் சாரதா இதெல்லாம். இத பாரு, முன்ன எல்லாம் பிளாஸ்டிக் ஒயர்ல கூட பருப்பு இதெல்லாம் பின்னிக்கிட்டு இருந்தியே, ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்கு. இப்ப என்னங்க அதுக்கு? அதே மாதிரி கோரப்புல்லுல பனை போல செய்யறதுக்கு நீ இவங்களுக்கு எல்லாம் கத்து கொடுக்கணும். என்ன ஆகட்டுங்க. இத பாருங்கப்பா, நாளையில இருந்து நீங்க எல்லாம் இங்க வந்து நான் சொல்ற வேலையை தட்டாம செய்ய. அப்படி செஞ்சா காசுக்கு காசும் கிடைக்கும், கௌரவமும் கிடைக்கும். என்ன உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தான்? சொல்லுங்க பாப்போம். எண்ணும் எழுத்தும் கண் என தகும். எண்ணும் எழுத்தும் கண் என தகும்.
போச்சு, எல்லாமே போச்சு. இப்ப என் புத்தியும் மடங்கி போச்சு. நான் நம்பின போன் காசு, போஸ்ட் பாக்ஸ் நம்பர்ஸ், விசிட்டிங் காசு எல்லாமே மோசமா. நான் யாராருக்கு பணம் கொடுத்தனும் அத்தனை பேருமே அட்ரஸ் இல்லாத பரவடிங்களா? அப்படியா? ஆமா ஆஷா, என் காரு வேனு எல்லாமே ஏலத்துல போயிடுச்சு. இந்த வீட்டை கூட யாரோ ஒரு ஹோட்டலுக்காரன் விலைக்கு வாங்கிட்டான். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள இந்த வீட்டை காலி பண்ணலன்னா கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிடுவான் போல இருக்கு. இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு முதல்லயே தெரியும். அப்படிதான் ஏன் எனக்கு முதல்ல சொல்லிருக்க கூடாது? சொல்லி இருந்தாலும் கேட்டிருப்பீங்களா? நீங்க தான் பேச்சுக்கு பேச்சு நான் பிகாம் ஆனேன், எனக்கு எல்லாமே தெரியும் ஒரே வார்த்தையில வாய் அடிச்சிருவீங்களே. மிஸ்டர் சந்துரு, அனுபவம் இல்லாதவங்க செய்யற தொழில் எல்லாம் இப்படி அறகுறையாதான் முடியும். ஆஷா ஆஷா, போனதெல்லாம் போகட்டும். இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. இனிமே நான் இந்த ஊர்ல இருக்கவே விரும்பல. எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. என்னது? உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? உடனே புறப்பட்டு வர சொல்லி எங்க மாமா ஊர்ல இருந்து லெட்டர் போட்டிருக்காரு. ஆஷா, நீ என்ன சொல்ற? ஆமா மிஸ்டர் சந்துரு, இந்த சமயத்துல என் 6 மாச சம்பள பாக்கியையும் தயவு செய்து கொடுத்தீங்கன்னா கடவுள் உங்களை காப்பாற்றுவார். ஆஷா 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 ஆஷா, இந்த ஆசீர்வாதத்தை உங்ககிட்ட வாங்குறதுக்காக உன்ன நான் காதலிச்சேன். வஞ்சனை நிறைஞ்ச உலகம், கொஞ்சம் கூட நன்றி இல்லாத மனிதர்கள் நடமாடுற உலகம். மிஸ்டர் சந்துரு, கைப்படம் போன பிறகு பொன்மொழி எப்படி வருது பாத்தீங்களா? போதும், வாய மூடு. இன்னைக்கு நான் ஏமாளியா நிக்கிறதுக்கு காரணமே நீயும் உன்னுடைய உபதேசமும் தான். ஜென்டில்மேன், ஏதேது என்னென்னமா உணர்றீங்க? புறப்படுங்க, முத்தத்துக்கு முன்ன உங்களை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு போறேன். ஆஷா, என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரியா தெரியுது? என்ன நீ புரிஞ்சுக்கிட்டதே இவ்வளவுதானா? மிஸ்டர் சந்துரு, என்னைக்கு நீங்க என் உருவத்தை லேபிள்ல போட்டீங்களோ அன்னைக்கே நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். சமயம் வரட்டும், உரைக்கிற மாதிரி சொல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீங்களே சொல்ல வச்சுட்டீங்க. ஆஷா, நீ என்ன வேணும்னாலும் சொல்லு, ஆனா என்ன மட்டும் விட்டுட்டு போயிடாதே. உடைஞ்சு போன என்னுடைய உள்ளத்துக்கு ஆறுதல் சொல்ல நீ என் பக்கத்துல இல்லைன்னா என்னால உயிர் வாழவே முடியாது. உங்க மாமாவுக்கு எழுதி போட்டுரு, நீ என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. உங்களையா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? மிஸ்டர் சந்துரு, யாராவது மண் குதிரையை நம்ப ஆத்துல இறங்குவாங்களா? அப்படின்னா அன்பு, பாசம், இதயம் எல்லாத்தையும் விட உனக்கு பணம் தான் பெருசா? சந்தேகம் இல்லாம. மிஸ்டர் சந்துரு, நான் சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் தான் உலகம், பணபலம் தான் படைபலம், பணம் தான் அப்பா அம்மா பந்தம் பாசம் உறவு எல்லாமே. எப்படியோ எனக்கு பணம் வேணும். உங்க பேண்ட் கோட்டை வித்தாவது எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துருங்க. காலையில வந்து பாக்குறேன். குட் பை. ஆஷா ஆஷா அண்ணா, அண்ணா, அந்த பொண்ணு என்ன சொன்னா? உங்க பிகாம் ஆனர்ஸ் படிப்பெல்லாம் மண்ணா? ராஜு, கோட்டை விற்க சொன்னாங்க, கரெக்ட். பேண்டையும் விற்க சொல்றாங்களே, எப்படிப்பா? ராஜு, நையாண்டி பண்ணாதரா, நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். நான் வந்து 4 நாள் ஆகுதுப்பா. டேய், உன் பணத்தையும் கோவிந்தா, எப்பவோ திரௌபதி வஸ்திராபரண நாடகம் போட்டேன். கையில காசு இருக்கும் போது குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர்னு தெரியல. விசாரிச்சு பார்த்ததுல நீதான் அண்ணன்னு கேள்விப்பட்டேன், வந்தேன். என்ன முந்திக்கிட்டோம்? கொஞ்சம் விட்டுருந்தா நீயே எங்கிட்ட வந்திருப்ப போல் இருக்குது. ராஜு, இனிமே என்னடா பண்றது? மேற்கொண்டு நம்ம தலை நிமிர்ந்து வாழ்றதுக்கு ஏதாவது வழி இருக்குமா? இல்லை என்பதை இல்லை என்றாக்குவோம் அப்படின்னு நாடகத்துல வசனம் பேசியிருக்கிறேன். பேசினதை உண்மையாக்க முடியுமான்னு முயற்சி பண்ணி பாப்போமா? திக்கற்ற உனக்கு திசை எதுப்பா? நமக்குத்தான் திசை கிடையாது பிரதர். திசையோட வசதியா இருக்கணும்னா பார்த்து தேடிட்டு போறது. என்னடே, 20,000 ரூபாய் தொலைச்சிட்டு இதைத்தான் கத்துக்கிட்டியா? 50,000 ரூபாய் தொலைச்சிருக்கிறிய, நீ என்னத்தப்பா கத்துக்கிட்ட? பணத்தை நம்பி வீட்டை விட்டுட்டு, பொண்ணு நம்பி பணத்தையும் விட்டுட்டு, சங்கரா சிவ சம்போன்னு அம்போன்னு உட்கார்ந்து இருக்கிறியப்பா. ராஜு, பெரியவங்க சொன்னபடி நமக்கு சுய புத்தி தான் இல்லை, ஆனா சொல் புத்தியாவது இருந்திருக்கலாம் இல்லையா? மொத்தத்துல நமக்கு எதுவுமே போதாதுதான், எல்லாமே வேணும். என்னப்பா இது? அண்ணனும் தம்பியும் இன்னும் வேணும் வேணும்னு பல்லல் பாடிட்டே இருக்கீங்க. உங்க அப்பா 1000 கொடுத்து எல்லாம் ஜீரணமாயிருச்சா? நம்ம முருகன்டா. முருகன் தெரியுது, நம்மளை பத்தி சொல்லிட்டு இருக்கிற. முருகா முருகா, என்னையா இது? முருகா, அடையாளமே தெரியலையே, ஆளே மாறி வந்திருக்கிறியே, நம்பவே முடியலையே, சமயக்கட்டு மாதிரியே தெரியலையே. கரண்டி பிடிச்ச கையில கைத்தறி பிடிச்சிருக்கிற, மாவு பிசைஞ்ச விரல்ல மோதிரம் போட்டிருக்கிற, அடுப்புல வெந்த நீ இடுப்புல அங்கவஸ்திரம் கட்டி இருக்கிற. எதையாயோ தமிழா, நான் யார் தெரியுமா? சமையல். அப்போ இப்போ இந்த வீட்டுல ஆரம்பிக்க போற ஹோட்டலுக்கு நான் ப்ரொப்ரைட்டர். நான் எதிர்பார்த்தா யோ, ஒரு நாள் வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு
பழைய குழம்புல வெந்நீரை ஊத்தி புது குழம்பாக்கி வெந்தய குழம்புன்னு பேரை மாத்தி ஊத்தும் போதே எனக்கு தெரியா நீ சுருட்ட ஆரம்பிச்சுட்டு கூடிய சீக்கிரமே முதலாளி ஆயிடுவேன்னு. முருகா, எங்க அம்மா அப்பாவை பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? பிறந்த பிள்ளைங்களுக்கே தெரியலையா? அந்த வீட்டு சர்வீஸ் விட்டு எத்தனையோ நாளான எனக்கு என்னப்பா தெரியும்? முருகா, அது போகட்டும். இந்த சமயத்துல எங்களுக்கு ஏதாவது நீ உதவி செய்ய முடியுமா? ஓ, அது கூட செய்யலன்னு எப்படிப்பா? முருகன் நல்ல வேண்டாம். நான் ஆரம்பிக்க போற ஹோட்டல்ல உங்க 2 பேருக்கும் சப்ளை வேலை கொடுத்துடுறேன். என்ன சொன்ன? அவ்வளவு கேவலமா நினைச்சிருக்காங்களே நீ? ஓப்பா, நீங்க அப்பாவை படுத்தின கேவலத்துக்கு இது ஒண்ணு பெருசு இல்ல. நல்ல காலம். கையில துணியை கொடுத்து டேபிள கிளீன் பண்ணுங்கடான்னு சொல்லாம சப்ளையாவது பண்ண சொல்றாரு. முருகா, முருகா, அண்ணன் வேணா சப்ளை பண்ணட்டும். நான் மேற்பார்வை பாக்கட்டா? உனக்கு இஷ்டம் இருந்தா சப்ளை பண்ணு, இல்ல நீயே சப்ளை பண்றியா? வேலையே கிடையாது. யாருக்கே வேணும் இந்த வேலை? வாடாஜி, நம்ம ரங்கசாமி கிட்ட போகலாம். அவர் ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காரா? அது இல்லடா, இந்த ஆளை போல இல்ல அவர். அவர்கிட்ட போனோம்னா நமக்கு நிச்சயமா பண உதவி செய்வார். வாடா. ஐயா, முருகையா, ஒரு சோடாவது வாங்கி கூட ஐயா. நீங்க மரியாதை போறீங்களா? முருகையா, பணத்துக்கு ஏத்த புத்தி இன்னும் உனக்கு வரலையா? நீ சீயா பூயா போயா? என்ன சொன்ன? வாடா. சார், சார், வணக்கம். யார் நீங்க? வந்துட்டு போயிருவோம். கொஞ்சம் இரு ராஜி. சார், வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிடுறது இல்லையா? அதான் வந்தாச்சே, பிறகு என்ன வாங்கன்னு கூப்பிடுறது? நான் யார் தெரியுமா சார்? பெரிய மனுஷன், தலையில கிரீடம் வச்சிருக்க. தினம் ஒரு கிரீடம் வச்சவனா சார் நானு? நான் தான் சார், ஆல் ரவுண்ட் அமைச்சர் டிராமா கம்பெனி ப்ரொப்ரைட்டர் மாஜி ராஜ். இவர்தான் எங்க அண்ணன் சந்திரு. ஓஹோ, அப்பா உட்கார், சொல்லுங்க சொல்லுங்க. டிராமா கம்பெனியா, ப்ரொப்ரைட்டரா, ராஜுவான் சந்திரவான், என்ன இதெல்லாம்? சார், எங்களை அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? சார், நாங்க உங்க பழைய முதலாளியோட பிள்ளைங்க. அப்படியா? நான் ஏதோ பைத்தியகார ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிச்சு ஓடியாச்சுங்களோன்னு நினைச்சேன். நான் சரி, இவருமா? சார், எங்க மனசே சரியில்லை. இப்ப மாத்திரம் இல்ல, எப்பவுமே. இப்போ எங்களுக்கு நீங்க உதவி செய்யலன்னா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு தான் நாங்க போகணும். ஆஸ்பத்திரிக்கு போறது கூட காசு இல்ல சார். ஐயோ பாவம். வேணா என் சர்வெண்ட் கிட்ட சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்றேன். இப்ப என்னால உங்களுக்கு என்ன ஆக வேண்டி இருக்கு? வேற என்ன சார், ஏதோ கொஞ்சம் பண உதவி. பண உதவியா? நான் உங்களுக்கு செய்யறதா? என்னப்பா விளையாடுறீங்க? ஏன்பா சந்துரு, என் ஆபீஸ போல 18 ஆபீஸுக்கு ஹெட் ஆபீஸா இருக்கிற உங்க கம்பெனி என்னாச்சு? கம்பெனி போர்டு எல்லாம் அங்கேதான் இருக்கு, ஆனா காசுதான் இல்ல. உங்ககிட்ட இருக்க கொடுங்க. அண்ணா பாத்தியா, இவரெல்லாம் பெரிய மனுஷன். நம்ம அம்மா கையால சோறு சாப்பிட்டு இருக்காரு, அதுவும் பழைய சோறு, உப்பு வேற போட்டு. நன்றி எப்படி காமிக்கிறாரு பாத்தியா? அண்ணா 10 ரூபா கட்டு எனக்கு, 5 ரூபா கட்டு உனக்கு. முதல்ல புது நாடகம் போறதுக்காக கீத்து கொட்டை ஒண்ணு போட போறேன், அரங்கேற்றம் பண்ண போறேன். முகமது துக்ளக் காலது மஜாக்கலாம். சந்துரு, ராஜு, இது எத்தனை ரூபா கட்டு தெரியுமா? நாங்க பாத்துருக்கோம். இது 10 ரூபா கட்டு. இது எத்தனை ரூபா கட்டு தெரியுமா? அது 5 ரூபா கட்டு. இது எவ்வளவு தெரியுமா? 10 பைசா. தெரியுதுல்ல? எங்க கண்ணனை குருடா தெரியுது சார். பணம் சில சமயத்துல மனுஷனுடைய கண்ணையே மறைச்சிடும். முகத்துக்கு நேரா பிடிக்க கூடாது, கொஞ்சம் இறக்கி பிடிக்கணும். இப்ப எங்க கண்ணு திறந்துதான் சார் இருக்கு. பணத்தினுடைய அருமை எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது சார். எது எப்படி இருந்தாலும் சல்லி காசு கொடுக்க போறதில்ல உங்களுக்கு. தெய்வம் மாதிரி இருக்கிற அப்பா பேச்ச மதிக்காத உங்க முகத்துல முடிக்கிறதே பாவம். போவடியா? யோ ரங்கசாமி, எங்களை பார்த்தாயா வெளியே போக சொல்ற? எத்தனை தடவை வீட்டுல வந்து சோறு தின்னு இருக்கிற, பழைய சோறு உப்பு போட்டு எங்க அம்மா கையால. நன்றி இப்படித்தான் காமிக்கிறதா? காமிக்கிறது வச்சுக்கிறது, கொடுக்கறது இல்ல. குடியா? யோ ரங்கசாமி, அண்ணா ரங்கசாமி, 10 பைசா வச்சிருக்கீங்களே, ஃப்ரீயாக கொடுங்களேன். போற வழியில ஒரு சோடா குடிச்சிட்டு போறேன். சோடா போகலாம். அந்த ஆளு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறாரு. இப்ப எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவர் காலியே விழுந்துருவா. ராஜு, உயிரே போனாலும் சரி, இன்னுமே ஒரு பயகிட்ட போய் பசிக்குதுன்னு உதவி கேட்கவே கூடாது. எப்ப சொல்றீங்க? உயிர் போகும்போதா? சோறு இருக்கும்போது வயிறு பசிக்கல, வயிறு பசிக்கும் போது சோறு கிடைக்கல. ராஜு, நிக்கவே முடியலடா. வாங்க உட்காரும்.
அடடே ஈ இருக்குது, சாப்பிடாத. ஐயோ ஆமா. ராஜு சாப்பிடுறா. அண்ணா எவனோ ஒருத்தன் நம்மள மாதிரி பின்னால கஷ்டப்பட போறவன் ஒரு சின்ன ஈ விழுந்துருச்சுங்கிறதுக்காக சாட்சி அறிஞ்சிருக்கானே. ஈ எடுத்து எறிஞ்சிட்டு சோத்தை திங்க வேண்டிதானே. இந்தடா அண்ணா, புல் சூட்ல உட்கார்ந்து சாப்பிட வேண்டியவங்க புல்லு தரையில உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதா போச்சு பாத்தியா? எவ்வளவு நாளைக்கு நம்ம சோறை எரிஞ்சிருக்கிறோம், அதுக்கு தகுந்த தண்டனை இப்ப அனுபவிக்கிறோம். முருகா, என்னங்க என்னைய அது சாப்பாட்டு மேல ஈ பறந்து போகுது? இப்படி பூச்சி முழுமா யார் சாப்பிடுறது? கொண்டு போய் நாய் கொட்டியா? டேரக்டி ஃபெலன். உங்க மாதிரி சோம்பேறி பசங்க பிறந்துகிட்டே இருக்கிறதுனால தான்டா நம்ம நாட்டுல ஏழ்மைங்கிறது இன்னும் எகத்தான போட்டுக்கிட்டு இருக்குது. கர்மமே, இதுகள் என்ன பிள்ளைகளா இல்ல ஜென்ம ஜென்மாத்திர பாவ மூட்டைகளா? அண்ணா ராஜு, நம்ம செஞ்ச பாவத்துக்கு இந்த தண்டனை பத்தாதுடா. இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இன்னமும் வேணும்னு கேட்டா எவன் கொடுப்பான்? எத்தனை வாட்டி பாருங்க, முதல்ல புடைக்கிறதுக்கு வழியை தேடுவான். ஈய நம்பி எத்தனை நாளைக்கு வாழ்க்கை நடத்துறது? எனக்கு என்னடா வேலை தெரியும்? எங்க கூட அப்பவே சேர்ந்துருந்தா இந்நேரத்துக்கு ராஜபாட்டு ஆக்கி இருந்திருப்பேன். நீங்களும் ஒரு பிள்ளை, நானும் புழைச்சிக்க முடியல. பணக்காரனா இருக்கும் போது கத்துக்கிட்டது ஒரே தொழில், கார் ஓட்டுறது. அதை ஏன் செய்யறது? அப்படியா? ஆமா, பாருங்க, ஒண்ணும் யோசிக்காதீங்க. முதல்ல ஏதாவது வேலை கிடைக்குதான் நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டு வர்றேன். நீங்கதான் இந்த சோடா ஃபேக்டரி முதலாளிங்களா? நான் இல்ல, முதலாளி பேரு மிஸ்டர் முருகப்பர். என்ன யாரு? யார்கிட்ட விளையாடலாம் பேசிட்டு இருக்க? முருகா, நீதானா? நீங்க தானா முருகப்பர்? ஆமா. ஆமா, எங்க அண்ணன் ஆபீஸ் வச்ச இடத்துல ஹோட்டல் வச்சிருந்தீங்க. இங்க சோடா ஃபேக்டரி வச்சிருக்கேன். இது மட்டும் இல்ல, புது புது கார்கள் எல்லாம் வாங்கி டாக்ஸுக்கு விட்டுருக்கேன். இவ்வளவு வசதியா இருக்கீங்களே, எப்படி இது எங்க அப்பாவுக்கு தெரியுமா? ஏன் வீணா வம்பு வந்துட்டு இருக்க? ஐயா முருகப்பர், முருகப்பர், உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். என்னையும் எங்க அண்ணனையும் நீங்க தான் காப்பாத்தணும். காப்பாத்தலாம், ஆனா கஷ்டப்பட்டு உழைக்கணுமே. நீங்க கவலாளிட்ட வேலையை நான் தலையார செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். உழைச்சி சம்பாதிக்கிறேன். தினமும் காலையில இந்த சோடா வண்டியை எடுத்து விட்டு போய் கடைக்கு சப்ளை பண்ணிட்டு வரணும். முதல்ல உழைக்கணும்னு சொன்னீங்க, இப்ப எடுக்கணும்னு சொல்றீங்களே. எப்படியோ வேற வேலைதான். சோடா வண்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயா முருகப்பர், எங்க அண்ணன் இருக்குது, அதுக்கு டிரைவிங் தெரியும். அதுக்கு ஒரு டாக்ஸில ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் நாயா உழைச்சு பொழைச்சுக்குவோம். உங்க அப்பா முகத்தை பார்த்து வேலை தரேன். எப்படி பொழைச்சுக்கிட்டு போங்க. நாளை காலையில இருந்து வேலைக்கு வந்துருங்க. ஐயா போ. நன்றி நன்றி. ஆஷா, டாக்ஸிலே போயிடலாமா? ஏன்னா நீ நடந்தா என் காலம் வலிக்கிற மாதிரி இருக்கு. டிரைவர் போலாமா? எப்படியோ நாம முடிக்கணும்னு நினைச்சா முடிச்சுட்டோம். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நம்ம ஊர் போய் சேர்ற வரைக்கும் யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகமா? இதுவரைக்கும் யாருக்கும் வந்தா தெரியல. இருந்தாலும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். ஏன் அனாவசியமா பயப்படுற? டிரைவர், சுலபமா யார் கண்ணையும் படாம இருக்கிறதுக்காக தானே இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தேன். அப்படியே யார் கண்டையாவது பட்டாப்பா என்ன நான் இருக்கும்போது உனக்கு என்ன ஆபத்து வந்துட முடியும்? ஆஷா, உன் சித்திரத்தை சீக்கிரம் முடிச்சுக்கிட்டு உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். மாலா, மாலா, நான் சமையல் பண்ணிட்டு இருக்கேங்க. வெரி குட் வெரி குட். இங்க ஒரு அழகு தேவதை விஜயம் பண்ணிருக்கு, வந்து பாரு. வரேன். நீயா? நீ எப்படி இங்க வந்த? இவதான் நீங்க சித்திரம் எழுத அழைச்சுக்கிட்டு வந்திருக்கிற அழகு தேவதையா? மாலா, அவசரப்பட்ட வார்த்தைகளை கொட்டிடாது. மிஸ்டர் பாலு, இந்த மூதேவி இருக்கிற இடத்துக்கு என்னையே கூட்டிட்டு வந்தீங்க? போது நிறுத்தடி. யார் மூதேவி? நீதான் மூதேவி ராட்சசி. என்ன பாழ்படுத்த வந்திருக்கிற பிசாசு. உன்னையே நம்பி இருந்த எங்க அண்ணனை நட்டாத்துல விட்டுட்டு இப்ப இவருக்கு வளவிரிக்க வீடேறி வந்துட்டியா? போதும், அழக்காதடி. சம்பத்தோட சேர்ந்து நீ போட்ட கும்மாரம் தான் வட்டத்துக்கு வட்டம் பட்டம் கட்டி பறக்குதடி. இந்த பட்டணத்துல யாருக்கடி தெரியாது உன் பவுசு? மிஸ்டர் பாலு, இவ
ஆஷா அது பெரிய கதை. இவளை எப்படியாவது வாழ வைக்கணுங்கிறதுக்காக தான் இங்க கூட்டு வந்தேன். இவளை நீங்க வாழ வைக்க போறீங்களா? நாயவால நிமித்த முடியாது மிஸ்டர் பாலு. இவளை படைச்ச பிரம்மாவுக்கே தெரியாது இவ தலையில என்ன எழுதிருக்குன்னு. பாலு, உடனே இந்த கோட்டான இந்த வீட்டை விட்டு விரட்ட போறீங்களா இல்லையா? யாரடி கோட்டா? நீதான் கோட்டா. உங்க அண்ணன் ஒரு காட்டம். ஆடுற வரைக்கும் ஆடிட்டு அடுத்தவங்கள பழி போடுறதே உங்களுக்கு பழப்பா போச்சு. மிஸ்டர் பாலு, இந்த வீட்டுல ஒண்ணு அவ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். உடனே முடிவு பண்ணுங்க. நீ யாரடி எனக்கு உத்தரவு போட? பத்திரகாளி, இங்க இருந்து போடி வெளியில. கெட் அவுட். மிஸ் பாலா, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். இல்ல மானம் கெட்ட நாய்க்கு மரியாதை ஒரு கேடு. யாரடி மானம் கெட்ட? நீ தாண்டி. யாரு? நீதான். நீதான். மிஸ்டர் பாலு, இவ சித்திரத்தை எழுதி பிழைக்கிறத விட நாம பிச்சை எடுத்தாவது மானத்தோட வாழலாம். பிச்சை எடுக்கிற மூஞ்சியை பாரு, மூடி அலங்காரி. உன் மூஞ்சி கெட்ட கேட்டுக்கு சித்திரம் வேற. சித்திரம். மிஸ்டர் பாலு, கடைசியா சொல்லிட்டு பாரு. பணப்பாக்கம் கிராமத்துல எங்க மாமா பலசர கடை வச்சிருக்காரு. வேணும்னா அங்க வந்து பாருங்க. குட் பை. ஆஷா, ஆஷா. மாலா, உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டது இல்லாம என் வாழ்க்கையை குட்டிச்சவராக்கி. பாலு, நான் சொல்றத கேளு. சொல்ல வேண்டாம். ஆஷாவை பார்த்துட்டு அப்புறம் வந்து பேசிக்க. ஆஷா, குத்தாலம் வெட்டி வேற தப்புல செக் வாங்கிட்டு போன மோசக்கார போய் நீதானே? யாரு மோசக்காரன்? பிரியா, யாரு உன்னை மோசம் பண்ணாங்களோ அவங்கள போய் கேட்காம என்ன ஏயா முறைக்கிற? ஏண்டாடே, செக்க வாங்கி தின்னுட்டு திமிராவா பேசுற? யாரையா தின்னா அவன் செக்க? இந்தா நீயே கரைச்சு குடி. செக்க நீ மாத்துற? பேங்க்ல பணம் கட்டி இருந்தாதானே செக்கு மாறும். அப்படின்னா ஆஷா பணம் கட்டலையா? யாரையா பார்த்து கேட்கிற? அவளையே போய் கேளு. ஆஷா, இந்த நேரத்துக்கு வந்து நான் எதை சொல்றது? நான் நம்பி இருந்த சம்பத்து பணத்தை எல்லாம் திருடிக்கிட்டு ஓடிட்டான். வேற வழி இல்லாம சாக துணிஞ்ச. என்ன சொல்றேன்? தற்கொலை செய்துக்கிறது பாவம்னு புத்தி சொல்லி பாலுதான் என்ன இங்க கூட்டி ஆந்தாரு. யாரு? பாலுவா? ஆமா. அவன் தலையில நீயும் விழுந்துட்டியா? ஆஷா, பாலு ரெண்டு பேருமே மோசக்காரங்க, நம்பிக்கை துரோகிங்க. அவங்கள தீர்த்து கட்டணும்னு தான் இங்க நான் வந்தேன். ஏதோ பணப்பாக்கம் கிராமமா, அங்க இருக்கிற அவ மாமன் கிட்ட போறேன்னு சொல்லிட்டு போனா அந்த மேனா மினிக்கி. அவ பின்னாலேயே இவரும் போனாரு. அங்கேயே போய் அவங்களுக்கு சரியான பாடம் கத்துக் கொடுக்கலாம். மாமா சாப்பிடு. மாமா நில்லுங்க. ஓ, ஓவிய கலைஞரா? வருக வருக. உங்க பிரைவேட் செக்ரட்டரிக்கு அங்க போய் பாடம் கத்துக் கொடுக்கலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட பாடம் கத்துக்கிட்டு போங்க. மாலாவை அடக்கிட்டு போக உனக்கு உரிமை இருக்கு. என்ன கலைஞருக்கு மரியாதை தடுமாறுது? கூட பிறந்த அண்ணன் நான் இருக்கும் போது நீ யாரா கேட்கறதுக்கு? ஆமா, இவ்வளவு நாளா இல்லாத அண்ணன் இன்னைக்கு எங்க இருந்து வந்தான்? அவளை காப்பாத்துனதுதான். அவ உயிர் எனக்கு தான் சொந்தம். ஏன் உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. என்ன சொன்னேன்? போட.
ராஜு அண்ணா சீக்கிரம் வாங்க. வண்டி யாரு? தங்கச்சி மாலாவா? மாலாவுக்கு என்னாச்சு? இத்தனை நாள் எங்க இருக்குது? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாலுவும் ஆஷாவும் தான். அவங்கள தீர்த்து கட்டியாகணும். வர போலாம். கொஞ்சம் ரெண்டு சோடா எடுத்து சீக்கிரம் பாபா. ஏன் இந்த பொண்ணை இப்படி துரத்திட்டு வர்ற? பழிக்கு பழி வாங்க. அதனால என்ன விளைவுகள் ஏற்படும் நீ கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உன் பேர் என்ன? சந்துரு. இந்த பொண்ணை உனக்கு எப்படி தெரியும்? ஒரு தடவை எங்க கிளப்ல நாட்டியம் ஆடுனா, நல்லா போல நடிச்சா, பேசினா, பழகினா, நம்புனேன். அப்புறம் 80,000 ரூபாய் பணம் போட்டு ஹேர் ஆயில் கம்பெனி ஆரம்பிச்சேன். முழு அதிகாரத்தையும் இவ கையில ஒப்படைச்சேன். என்ன செய்யறா தெரியுமா? பேங்க்ல போட சொன்ன பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டான். பணத்தை எல்லாம் இவதான் எடுத்துக்கிட்டாங்கிறதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? இல்ல. பணம் கொடுத்ததுக்கு ரசீதாவது இருக்கா? இல்ல. அப்படின்னா கேஸே இல்ல. அனாவசியமா தொந்தரவு பண்ணாத, போயிடுங்க இருந்து. அது மட்டும் முடியாது. இவ்வளவு பழி வாங்காம இங்க இருந்து நான் நகரவே மாட்டேன். பணம் போனாலும் பரவாயில்லை. என்ன காதலிக்கிறதா நடித்து என் வாழ்வை அழிச்சிட்டு ஓடி வந்த இவன். என் ஆபீஸ்ல ஓவியனா இருந்த பாலுவோட இவன் செஞ்ச சரசங்களை ஏன் கண்களாலேயே பார்த்தேன். இவளுக்கு ஒரு முடிவு கட்டாம நான் போக மாட்டேன். அப்பா அப்பா யாருடா அப்பா? அப்பன் குல பேரையும் குடும்ப பேரையும் அழிச்சிட்டு போயிட்டான்னு சொல்ற நீங்களா என் பிள்ளைங்க? போக்கத்த பசங்களா வெளியே. அப்பா, நான் ஏதோ ஆத்திரத்துல பேசின வார்த்தையை பெருசுபடுத்தாதீங்கப்பா. இனிமே எந்த காலத்திலயும் உங்களை நான் இப்படி பேசவே மாட்டேன். அப்பா, நாங்க தெரிஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருக்கப்பா. உங்களை கடவுள் கூட மன்னிக்க மாட்டா. கருதல பசங்களா வெளியே. நம்ம பசங்களை எதுக்கு இப்படி அடிச்சு விரட்டுங்க? அவங்களை மன்னிச்சிடுங்க. அம்மா, பாத்தியம்மா, இந்த நிலைமையில அப்பா எங்களை அடிச்சு விரட்டினாருமா. அம்மா, நீயாவது எங்களுக்கு ஆதரவு கூடம்மா. அம்மா, எங்களை காப்பாத்துமா. போதும், நிறுத்துங்களா. இந்த ஏழை பொம்பளை உங்க அம்மா இல்லடா, இந்த பாப்பர் புருஷனோட பொண்டாட்டி. சாரதா, போகல. ஐயோ கடவுளே, நான் பெத்த குழந்தைங்க கதறி அழுவது என்னால தாங்கவே முடியலையே. இது திரேதாயுகம் இல்ல, கலியுகம். நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் கடவுள் நம்மளோட பேச மாட்டார். கடவுள், சத்தியம், தர்மம், அப்பா அம்மா எல்லாம் படிக்கிறதுக்கு மட்டும்தான் புஸ்தகத்துல பிரிண்ட் பண்ணி பைண்ட் பண்ணி வச்சுட்டாங்களே. இப்போ ஜனங்களுக்கு வேண்டியதெல்லாம் பணம் 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 தான் பெரிய அப்பா. அம்மா அம்மா அம்மா, அப்பா தான் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னாலும் பெத்த பிள்ளைங்களை மன்னிச்சு வாழ வைக்க வேண்டியது ஒரு தாயோடைய கடமை இல்லையம்மா. நான் தாய் இல்லடா, அளவுக்கு மீறின சுதந்திரத்தை கொடுத்து இந்த வாழ்க்கையை கெடுத்து போயிட நான். அம்மா, காலம் எங்களுக்கு நல்ல புத்திய கத்து கொடுத்துருச்சம்மா, எங்களை கை விட்டுறாதீங்கம்மா. அன்னைக்கு இல்லாம அம்மா இன்னைக்கு வந்து எங்க உண்டா? ஊதாரி பசங்களா வெளியே. இனிமே என்னால தாங்க முடியாது. என்ன மன்னிச்சிருக்கு. உங்க வாழ்க்கையில என்னால் நடந்த விருதுங்களுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்லை, உங்க அப்பா தான். என்ன? ஆமா, அவர் உங்களுக்கு கொடுத்த பணத்தை நீங்க பாழாக்கிடுவீங்க. எப்படியாவது அந்த பணத்தை கொண்டாந்துருன்னு என் நினைச்சார். எல்லாம் உங்க நன்மைக்காக தான் சொன்னதுனால நானும் சம்மதிச்சேன். ஆனா இவர் இப்படி எல்லாம் நடந்துக்குவான்னு தெரிஞ்சிருந்தா அந்த காரியத்தை நான் செஞ்சிருக்கவே மாட்டேன். சந்திரவும் செஞ்சிருக்கவே மாட்டேன். மாமா, நான் கொண்டு வந்து கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்தேங்க. நாங்க எங்கேயாவது போய் நிம்மதியா போயிட்டுக்கிறோம். அப்பா, இவ சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன்பா ஏன் சிரிக்கிறீங்க? சொல்லுங்க. நான் நினைச்ச காரியத்தை முடிச்சுட்டேங்கிற சந்தோஷத்துல சிரிக்கிறேன்டா. அப்படின்னா நாங்கெல்லாம் தெருவுல நிக்கணும்னு நினைச்சீங்களா? இல்ல இல்ல, நீங்க தெருவுல நிக்க கூடாதுன்னு இவ்வளவு செஞ்சேன். இவ்வளவு தவிர வேற யாராவது பிரைவேட் செக்ரட்டரியா வந்திருந்தா உன் பணம் எல்லாம் நாசமா போயிருக்கும். அதை தெரிஞ்சுதான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்தா ஆசார உன்னை பாதுகாக்க அனுப்பிச்சு வச்சேன். இவன் யார் தெரியுமா? நம்ம ரங்கசாமியோடைய மகள். என்ன? ஆஷா ரங்கசாமியோட மகளா? அப்படியா? ஆஷா ரங்கசாமி பொண்ணா? ஆமா, அது மட்டுமில்ல, உன் தங்கையை அந்த சம்பத்து பாழாக்கிடுவான்னு தெரிஞ்சுதான் பாலுவையும் அனுப்பி வச்சேன். பாலு யாரு தெரியுமா? இந்த ஆஷாவோட கூட பிறந்த அண்ணன் ஓவியர் பாலு.
ஆஷாவுடைய அண்ணனா? ஆமா மிஸ்டர் சந்துரு. பாலு, இவன் எப்படி இங்க வந்தான்னு ஆச்சரியப்படுறீங்களா? பாலு, ஆமா, எப்படி இருந்தாலும் நீங்க இங்கதான் வந்து சேர போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால மயக்கம் அடைஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு உங்களை புறப்பட வச்சுட்டு உங்களுக்கு முன்னாடியே நான் இங்க வந்து சேர்ந்துட்டேன். என்ன இருந்தாலும் இந்த அண்ணன் தங்கைக்கு இவ்வளவு அவசரம் கூடாது. இந்த அண்ணன் தங்கையே சந்தேகப்பட்டுட்டீங்களே. மன்னிச்சிடுங்க பாலு. மிஸ் மாலா, உங்களுக்கு இன்னொரு ஸ்வீட் நியூஸ். என்னது? அன்னைக்கு ஹோட்டல்ல சம்பத் உங்க பணம் நகையெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டான்னு தானே இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா. அதான் இல்ல, இதோ உங்க பணம் நகை எல்லாம் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு மயக்க மருந்தை கொடுத்துட்டு இந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு ஓடினவன் என்கிட்ட மாட்டிக்கிட்டான். ரொம்ப சாமர்த்தியமா தான் தப்பிச்சு ஓடினான். இருந்தாலும் நான் விரட்டிக்கிட்டு போய் இதை கைப்பற்றினேன். காலில் விழுந்தான், மன்னிச்சு விரட்டினேன். 2 நாளைக்கு அப்புறம் சம்பத்துங்கிற வாழ்க்கையில வெறுப்புட்டு ரயில்ல தலையை கொடுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு பேப்பர்ல பார்த்தேன். எப்படியோ அவன் கதை முடிஞ்சது. எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை பாத்துக்குங்க. வேண்டாம் மிஸ்டர் பாலு, இவ்வளவு தொல்லைக்கும் காரணமாயிருந்த இந்த பணத்தை எங்க அப்பா கிட்டயே கொடுத்துடுங்க. ஓகேப்பா, உங்களுக்கு என் மேலதான் அக்கறையே இல்ல. அவங்க 2 பேர் பணத்தையும் காப்பாத்துறதுக்கு ஆளு கொத்தரம் அனுப்பிடுறீங்க. என்னது? அதான் நாடகத்துல போட்டன விட்டன. எப்படி தார வார்த்தை தானா? முதலாளி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அநியாயமா கூடாது. உன் விவகாரத்தை என்கிட்ட விட்டுருந்தாரு. அதனாலதான் உன் நாடக கம்பெனிக்கு பணம் கொடுக்கறாப்புல கொடுத்து ஜப்தி பண்றாப்புல பண்ணி சீனியர் லைட் மைக்கு எல்லாம் லாரில ஏத்தி குடோன்ல கொண்டு போய் வச்சிருக்கேன். எனக்கு அப்பவே தெரியும் அப்பா உப்ப தின்னவங்க தப்பா போக மாட்டாங்கன்னு. அதனாலதான் நீங்க எங்க 2 பேருக்கு அடிக்கடி ஸ்ட்ராங்காவே அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? நாங்க தான் உங்களை புரிஞ்சுக்கல. உங்க பணம் இதுல இருக்கு, எடுத்துக்க. ஐயோ வேணாங்க, இவன் சோடா வண்டி தள்ள வச்சவனாச்சே. இந்த பெரியப்ப சவகாசம் எங்களுக்கு வேணாம். அப்பா கிட்டே கொடுத்துருங்க. மிஸ்டர் சந்துரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பாகம் பிரிக்கிற அன்னைக்கு என் விவகாரம் பூரா இந்த பெட்டிக்குள்ள இருக்குன்னு உங்க அப்பா சொன்னார்ல. அன்னைக்கே இந்த பெட்டியை திறந்து பார்த்திருந்தா குட்டெல்லாம் பட்டுன்னு உடஞ்சு போயிருக்கும். அன்னைக்கு பேங்க்ல 6 லட்சம் இருந்ததா இல்ல 16 லட்சம் இருந்ததாங்கிறது தெரிஞ்சு போயிருக்கும். முதலாளி கூட இருந்த நாடகமும் முதல் சீன்லயே முடிஞ்சு போயிருக்கும். அது போகட்டும், இப்பவாவது இதுல என்ன இருக்குன்னு. வேண்டாங்க, நான் சம்பாதிக்கிறதே எனக்கு போதும். இதை எங்க அப்பா கிட்டே கொடுத்துருங்க. சாமி, யாருப்பா நீ? என்னங்க என்னங்க, இந்த குண்டத்தை கட்டா அன்னைக்கு நம்ம பொட்டியை திருடிக்கிட்டு போனது. ஆமா, இதோ இருக்குது உங்க பொட்டி. என்ன இது அதிசயமா இருக்கு? அன்னைக்கு என்னமோ திருடிக்கிட்டு போனா இன்னைக்கு என்னமோ திருப்பி கொடுக்குறீங்க. என்னம்மா செய்யறது? அன்னைக்கு எஜமான் தான் சொன்னாரு திருடிட்டு போடான். இன்னைக்கு எஜமான் தான் சொன்னாரு திருப்பி கொண்டு வாடான். என்ன சொல்றேன்? யாருங்க இவன்? சொல்லப்பா. சொல்றேன். அட, நம்ம முருக. முருகா, என்ன பயிரு சமயக்காரனா கையில கரண்டிய பிடிச்ச, அப்புறம் வாக்கிங் ஸ்டிக்க பிடிச்ச, சோடா ஃபேக்டரி வச்ச, ஹோட்டல வச்ச, டாக்ஸி வச்ச, தாடி மீச வச்ச, எங்க அம்மாவை திடற வச்ச. எவ்வளவு அழகா அடிக்கிறப்பா. தெரிஞ்சிருந்தா நான் போட்டல சுறாபாரம் அதுல ஒரு வேஷம் கொடுத்திருந்திருப்பேன். என்னங்க செய்யறது சின்ன யஜமா? எல்லாம் பெரிய யஜமா சொன்னபடிதானே கேட்கணும். ஓ, அப்பாதான் உன் நாடகத்துக்கு கதை வசனம் டைரக்ஷனா? இதெல்லாம் என்ன நாடகங்க? நம்ம வீட்டு லட்சுமிங்கிற நவீன நாடகம். அப்படின்னா நம்ம நாட்டுல உன்ன போல நம்ம பிள்ளைங்க போல இருக்கிற பிறவங்களுக்கெல்லாம் பணத்தினுடைய அருமை, தொழிலினுடைய அருமை, நேரத்தினுடைய அருமை புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணி வச்சேன். எங்க விருப்பம், எங்க உரிமை, எங்க சுதந்திரம் அப்படின்னு ஜம்பம் பேசுற அப்டுடேட் ஃபேஷன் ஆண் பிள்ளைங்க, அல்ட்ரா மாடர்ன் பெண் பிள்ளைங்க, உன் மாதிரி நியூ மாடல் அம்மாக்கள் இத்தனை பேருக்கும் என் மாதிரி ஓல்டு மாடல் அப்பாவாலையும் புத்தி புகட்ட முடியுங்கிறதை எடுத்து காட்டத்தான் துணிகரமா இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சேன். அப்படின்னா நீங்க பாக்குறோம் இல்ல, நான் பரதேசம் இல்ல, நம்ம குழந்தைங்க அந்த காரியம் இல்ல. இல்ல சாரதா, இல்ல. நம்ம வீட்டு லட்சுமி நம்ம கிட்டயே இருக்குது. எல்லாத்தையும் தங்கசாமி கண்ணும் கருத்துமா காப்பாத்திக்கிட்டே வராரு. எதுக்கு தெரியுமா? எனக்குதான் ஒண்ணுமே தெரியலையே, சீக்கிரமா சொல்லுங்க. உனக்கு மூத்த மருமகளா வர போற ஆஷாவுக்கும் பாலுவை கல்யாணம் பண்ணிக்க போற உன் பொண்ணுக்காகவும் தான். சாரதா, இந்த சம்பந்தத்துல உனக்கு சம்மதம் தானே? சம்மதம் தாங்க. ஆமா, நம்ம ராஜவம்சியமா என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க? அம்மா, என்ன பத்தி ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்பா ஆரம்பிச்சிருக்காரு கைத்தொழில் பேட்டை, அதை பொறுப்பேற்றுக்கிட்டு அபிவிருத்தி பண்ண போறதா என்னுடைய வேலை. அது வரைக்கும் என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. முதல்ல நடக்க வேண்டியவனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கட்டும்.